என்று சொல்லி சஞ்சாரத்துக்கு விடணும் என்று சொல்றார். அப்போ அந்த 12வது சர்க்கத்துல எப்படி அந்த அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுமோன்னு அஸ்வமேத மகா யஜ்யத்துக்கு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சொல்ற போது பாருங்க, அதில் 13வது ஸ்லோகம் பாருங்க. அப்போ இவர்கிட்டெல்லாம் சொன்னது எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும்னு வசிஷ்டத்தை மற்றவர்கள் இடத்துல மந்திரிகள்கிட்ட சொல்லவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சவராக வசிஷ்டர் மற்ற மகரிஷிகள் எல்லாம் தசரதரை பார்த்து சொல்ற வாக்கியம், சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரான் சதுரோ அமித விக்ரமான் யஸ்ய தே தார்மிகி புத்தி இயம் புத்ரார்த்தமாகதா. Is it 12 or 13? ஆமா 12ல 13 12 ஸ்லோகம் 13 அது ஒண்ணு முன்ன பின்ன இருக்கலாம், நம்பர் கொஞ்சம் இருக்கலாம். ஆரம்பம் வந்து பாருங்க, சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரான் சரி ரைட். சதுரோ அமித விக்ரமான், இவர் வந்து 4 பிள்ளைகள் பொறுக்க போறா உனக்குன்னு சனகாதி முனிவர்கள் முன்னாடி சொல்லி இருக்கா. தேவலோகத்துக்கு நான் போன போதுன்னு சுமந்திரர் சொன்னார். வசிஷ்டருக்கும் தெரியும்னு சொன்னார். இப்ப வசிஷ்டர் சொன்னார், உனக்கு இப்படி ஒரு தர்ம புத்தி வந்திருக்கே, அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு எண்ணம் வந்திருக்கே இல்லையா. நமக்கே ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நல்ல டாக்டரா பார்ப்போம்னு தான் நினைப்போம். எல்லாத்துக்கும் மேலே பெரிய டாக்டர் வைத்தியோ நாராயணோ அதிகன்னு இருக்காருன்னு நமக்கு மனசு எடுத்ததும் போறது இல்லை. ஆனாலும் அப்பவும் அவர் ஒன்றும் கோச்சுக்கு போறது இல்லை. இப்படி எல்லாம் நம்ம ஒரு டாக்டரா இருந்தா இவாள்கிட்டெல்லாம் அழிச்சுன்னு போயிட்டு இப்படி கொண்டு வந்திருக்கேன், அப்போ இந்த ஸ்டேஜில் கொண்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா இங்க இப்படின்னா இந்த ஆரம்பத்திலேயே உனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு. நம்ம எனக்கு குழந்தை பொருட்கள 60,000 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்படின்னதும் அஸ்வமேத யாகம் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு உனக்கு எண்ணம் வந்தது, இதுவே பெரிய விஷயம், இதுவே உனக்கு பலன் கிடைச்ச மாதிரி அப்படின்னு வசிஷ்டர் சந்தோஷப்பட்டு சொல்றார். அதான் 13வது ஸ்லோகம், சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான். இந்த உனக்கு புத்திரர்கள் என்ன, சர்வதான்னா என்னன்னா எந்த வகையா இருந்தாலும் உனக்கு புத்திரன் உண்டு. நீ அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்லை, அதுக்காக சொல்றாரு அவர். சர்வதான்னா எல்லா வகையாலேயும்னு அர்த்தம். அப்போ எல்லா வகையாலேயும் உண்டுன்னா என்ன அர்த்தம், நீ அஸ்வமேத யாகம் பண்ணாட்டா கூட உனக்கு புத்திரர்கள் உண்டு. ஏன்னா அது முன்னாடியே அதை சொல்லியிருக்கா. ஆனா நீ இப்போ அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அது ஒரு பிராயச்சித்த கர்மா மாதிரி சுத்தி கர்மா மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டியே, அதுக்கு நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன். உனக்கு பையன் எப்படியும் பிறக்க போறான், உனக்கு உடம்பு குணமாயிட போறது, கவலைப்படாதீங்க, டாக்டர் மருந்தும் கொடுத்துட்டு இருந்தாலும் நீ வந்து பகவானை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கே, அது பெரிய விஷயம் இல்லையா. அதுக்காக சொல்றாரு அவர், சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரான்னு, எந்த வகையாலையும் உனக்கு பிள்ளை புத்திரான்னு. சதுரோ 4 பிள்ளைகள் உனக்கு போற, 1க்கு 4 சொல்லுவோம் பேச்சு வழக்கில். நீ ஒரு பையன் வேணும்னு இவர் ஒன்றும் 4 பேர் ஆசைப்படலை, ஒரு பையன் அந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு சந்ததி வேணும்னு ஆசைப்பட்டா. சதுரோ, அவர்கள் எப்படி இருக்க போற 4 பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் அமித விக்ரமானு ஒப்பற்ற பராக்கிரமம் உடையவர்களாக இருக்க போறான்னா உன்னை விட வசதியா தான் இருக்க போறா. உன் பிள்ளைகள் வந்து உன்னை விட மேல்நிலை அடைஞ்சவர்களாக இருக்க போறான்னா. ஏன் தெரியுமா, நீ யஜ்யமே பண்ண வேண்டாம், பண்ணணும்னு எண்ணம் வந்தது, அதுவே உனக்கு எல்லா பலனும் கொடுத்துரு. யஸ்ய தே தார்மிகி புத்தி, தார்மிகி புத்திகி யஸ்ய தே, தே உனக்கு இந்த புத்திர சம்பந்தமான விஷயத்துல ஒரு தார்மீகமான புத்தி ஏற்பட்டிருக்கே, அது ஒன்னே போதும். அதாவது நல்ல காரியங்கள் நல்ல பலன் கிடைக்கும்னா நல்ல எண்ணம் வந்தாலே நல்ல பலன் கிடைச்ச மாதிரி. அதுக்காக சொல்ற அந்த ரகசியத்தை சொல்ற. அதுதான் இந்த சர்க்கத்தோட சுவாரஸ்யம். பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே சொல்ற கலியினுடைய பெருமை என்னன்னா, மற்ற யுகங்கள்ல வந்து அந்த கர்மாவை ஆரம்பிச்சு பண்ணினாதான் பலன் கிடைக்கும். இங்க வந்து நல்ல காரியம் பண்ணணும், பகவத் ஸ்மரணம் பண்ணணும் நினைச்சாலே பண்ணின பலன் கிடைச்சிடுவான். இந்த கலியுகத்தினுடைய விசேஷம்னு பாகவதத்துல இருக்கு. அதனால அதுக்காக நாம அப்படி பண்ண போறது இல்லை. இருந்தாலும் இந்த கலியினுடைய பிரபாவம் எப்படின்னா, ஒரு நல்ல காரியமோ பகவத் உபாசனமோ ஞானமோ யோகமோ நீ பண்ணினாதான் பலன் இல்லை. கலியில பண்ணணும்னு நினைச்ச பத்தியா, அதுக்கே சுவாமி பலனை கொடுத்துடுறா. இப்படி ஒத்துருன்னு நினைக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவருக்கு பாவம் ஏக்கம். அதனால அவர் வந்து பலனை கொடுத்துடுறாருன்னு பாகவதம் சொல்றது. அதே மாதிரி இங்க சொல்றார், யஸ்ய தே தார்மிகி புத்திகி இயம் புத்திரார்த்தம் ஆகதா.
இப்படி ஒரு தார்மிகி புத்திகி இயமாகுதா புத்திரார்த்தம். எனக்கு குழந்தைகள் பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு தர்ம புத்தி தர்ம விஷயமா நான் புத்தி உனக்கு வந்ததே, அதுவே உனக்கு எல்லா பலனையும் கொடுத்து விடும். அதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னா ராஜாக்கு அதை கேட்டுதான் அவருக்கு என்ன ஆனந்தம் இருக்கும். தசரதருக்கு எவ்வளவு ஆனந்தம், ஒரு பெரிய அப்ரிசியேஷன், பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கு இல்லையா. அதுக்காக அவருக்கு சந்தோஷமா ததா பிரீதோ அபவத் ராஜா ஸ்ருத்வா தத் த்விஜபாஷிதம். அந்த பிராமணர்கள் எல்லாம் த்விஜபாஷிதம், அந்த பிராமண வாக்கு கேட்டு வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி வசிஷ்டர் வாயால தசரதருக்கு இப்படி ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கே, அதை கேட்டு அவ்வளவு சந்தோஷத்தை அடைஞ்சாராம் அவர். இதான் இந்த அதாவது ரெண்டு விஷயம். ஒன்றும் எனக்கு ஆசை இருக்கலாம், மனுஷன் ஆசைப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சுவாமி கீதை முழுக்க எடுத்துட்டேன்னா கூட ஆதிசங்கரர் என்னமோ சன்னியாசமா அதை சன்னியாச யோகம்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணிட்டு போனாலும் கூட கீதையில அவர் ஆசைப்படாதேன்னு சன்னியாசி கூட தான் சொல்றார். அதாவது சன்னியாச தன்மை இருக்கணும், சன்னியாச நிலைமை வரணும், அதாவது பற்றற்ற தன்மையானது வரணும். அதாவது ஆந்திர சன்னியாசம் இருக்கணும். பாகிய சன்னியாசம் பெரிய விஷயம் இல்லை. பாகிய சன்னியாசம் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்காக ஆந்திர சன்னியாசத்தை அதனால ஆந்திர சன்னியாசம் சொல்றேன். ஆந்திர உள்ள சன்னியாசம் மனசுல பற்று இல்லாமல் இருக்கான்னு வச்சுக்கோ. அவன் பிரம்மச்சாரியா இருந்தா என்ன, கிரகசாசிரமத்துல இருந்தா என்ன, எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் என்ன, அவன் தான் சன்னியாசி. சன்னியாசி நிலை சுவாமி 9வது அத்தியாயத்துல சொல்ற தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷவா. ஆசைப்படாதேன்னு சொல்லல, அந்த ஆசையானது தர்மத்துக்கு விருத்தம் இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் இருக்குமேயானால் அது என் சொரூபம். எப்பேற்பட்ட வார்த்தை அது, பகவானோட வார்த்தை. தர்மகா அவிருத்தகா பூதேஷு. உலகத்துல யார் எது வேணா ஆசைப்பட்டேன்னா ஆசைப்படாதேன்னு சொல்ல முடியுமா? ஆசைப்படுறதுங்கிறது உலகத்துல மனுஷனுடைய இயற்கை இல்லையா. அதனால அதை நீங்க ரிவர்ஸ் ப்ராசஸ்ல அதை கொண்டு வருதுங்கிறது கஷ்டம். அது ஓரளவுக்கு அதை நெகட்டிவ் அப்ரோச்சாகவும் கூட போயிடும் இல்லையா. அதனாலதான் சன்னியாசத்தை ஒத்துக்காதவர்கள் எல்லாம் சன்னியாசம்ங்கிறது நெகட்டிவிசம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்றா. இப்ப என்ன சொல்றாரு, தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி. ஹே பரதர்ஷபா, அர்ஜுனா, தர்மத்துக்கு மாறுபாடு இல்லாத ஆசை என் வடிவங்கிறார். வசிஷ்டர் சொல்றார், நீ இப்படி தார்மிகி புத்திகி ஆகதா. இப்படி புத்திரார்த்தம், புத்திரன் வேணுங்கிற விஷயத்துல ஒரு தார்மிகி புத்தி ஆசை தானே. இப்ப தசரதர் பட்டது ஆசை, நியாயமான ஆசை தானே. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன இன்னும் குழந்தை பிறக்கலைன்னா எல்லாரும் கேட்பாங்க. அது மாதிரி தானே எல்லாருக்கும் ஆசை. அவருக்கு நமக்கு இன்னொரு புத்திர பாக்கியம் உண்டாகலையேன்னு தானே அவருக்கு ஆசை. அதனால அதை சொல்ற, சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரானே சதுரோ அமித விக்ரமானே யஸ்ய தே சாத்விகி புத்தி இயம் புத்திரார்த்தமாகதா. தான் சாரம். இந்த என்ன சாரம்னா, இவர் ஆசைப்பட்டது தார்மீகமான ஆசை, வசிஷ்டர் அங்கீகரிச்சது, அனுக்கிரகம் பண்ணினது, அதை கேட்டு இப்பவே அவருக்கு புத்திர வாக்கியம் வந்த மாதிரி சந்தோஷத்தை அடைஞ்சுட்டார் தசரதர். அவருக்கு முன்னாடியே தெரியாத, இவர் தானே சொல்லியிருக்கார். சுமந்திரர் சொல்லிதான் தெரியும், 4 புத்திரர் பிறக்க போறான்னு தெரியாது. அவருக்கு ஒரு அவ ரிஷி குமாரனை வதம் பண்ணதுனால சப்தவேதிங்கிற பானத்தினால அவ சாபம் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இவருக்கு இருக்கிற டென்ஷன்ல அது ஒரு பக்கம் ஞாபகத்துல இருந்தாலும் அதை ஓரம் கட்டிட்டார் அவர். சுமந்திரர் சொல்லிதான் வருது, 4 புத்திரர் பிறக்க போறான்னு இப்ப வசிஷ்டர் கன்ஃபார்ம் பண்றார். சுமந்திரர் நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னார். இப்போ வசிஷ்டர் அந்த தேவலோகத்துல இருந்தான்னு அவர் அந்த சரித்திரம் சொல்றார். இப்போ இவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு அவர் அந்த அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டு சொன்ன உடனேயே இவர் எல்லாருக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் அட்வைசர். 12வது சர்க்கத்துல 13வது ஸ்லோகம் பாலகாண்டம். அப்போ என்னாச்சு, இவர் சுமந்திரர் தனியா மேற்கொண்டு ஆலோசனை பண்றதுக்காக சுமந்திரரோடு பேசுறார். அப்ப சுமந்திரர் சொல்றார், உமக்கு புத்திர விஷயமாக முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வசிஷ்டர் மாதிரி சுமந்திரரும் மனுவில இருந்து இருக்கார். இவர் ஏதோ இப்பதான் தசரதருக்கு பிறந்துதான் இருக்காருன்னு இல்லை,
அப்புறம் ஆதி காலத்துலேருந்து இருக்கா. நான் ஒரு சமயம் தேவலோகத்துக்கு போயிருந்த போது அங்கே மகரிஷிகள்லாம் பேசியிருந்த போது, நீ மனுவம்சத்துக்கு தானே நீ அட்வைசராக இருக்க, மந்திரியாக இருக்க அப்படின்னு எல்லாம் சொன்னா. ஆகையினால உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்களே, பகவான் வைகுண்டபதியே நாராயணனா அவதாரம் பண்ணுவாங்க. பகவான் பகவான் வைகுண்டபதியே நாராயணனாக அவதாரம் வைகுண்டபதியே நாராயணனாக அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உனக்கு 4 குமாரர்கள் பிறக்க போறான்னு சனத்குமாரர் சொன்னார். அந்த சனத்குமாரர் சொன்ன விஷயத்தை தசரதர்கிட்ட சொல்லி, ஆனா அதுக்கப்புறம் இந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது பிராயச்சித்த கர்மா தான். அஸ்வமேத யாகத்தினால புள்ள பிறக்கல, புத்திர காமேஷ்டி யாகத்தினாலதான் புள்ள பிறக்கிறது. இன்னைக்கு கூட குழந்தை பிறக்கலைன்னா புத்திர காமேஷ்டி யாகம் அப்புறம் ஒன்றும் இல்லை, புருஷ சுக்த விதானேன்னு அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு, சம்புடீகரணமா பண்ணி புருஷ சுக்த ஹோமம் தான் அதுக்காக அதை பண்றதுன்னு ஒரு கிரம சந்தர்ப்பம் இது இருக்கு, முறை இருக்கு. இதுல என்னன்னாக்க அவர் நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும், அது ரிஷசிங்கரை வச்சுன்னு பண்ண போறார். அப்போ அவனுக்கு புத்திரன் பிறக்க போறான்னு சனத்குமாரர் சொன்னார்னு சுமந்திரர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு போய் ரிஷசிங்கர் அழிச்சுன்னு எல்லாம் பண்ணியாச்சு. போய் அவர் மாப்பிள்ளைய ஆத்தோட வச்சுட்டு அழிச்சுன்னு வந்தார். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு கழிச்சு தான் அஸ்வமேத யாகம் ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்கிறார். அப்பதான் வசிட்டை ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்றார். ரிஷசிங்கர் அழிச்சுன்னு வந்தாச்சு. அவர் நீங்க அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு 12வது சர்க்கத்துல வசிட்டர்கிட்ட சொல்லவும், வசிட்டருக்கு பரம சந்தோஷம். இப்படி ஒரு தார்மீகமான புத்தி உனக்கு வந்திருக்கே, இப்பவே உனக்கு புத்திர பாக்கியம் கிடைச்ச மாதிரி அப்படின்லாம் சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணினாருங்கிறதான ஸ்லோகம் அந்த 13வது ஸ்லோகம். அடுத்தது யஜ்யத்துக்கான ஏற்பாடெல்லாம் 1 வருஷம் ஆச்சு. யஜ்யத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. பண்ணினதும் யஜ்யசாலைக்கு போகணும். யஜ்யசாலைக்கு போகும்போது அவங்க என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்றார். நிறைய தானம் பண்ணணும். எல்லா தானத்திலையும் உயர்ந்த தானம் அன்னதானம். ஏன்னா அதுதான் எப்படி அன்னதானம் பண்ணணும், யாருக்கெல்லாம் எப்படி பண்ணணும், இல்லைன்னு யாரும் இருக்கக்கூடாது. எப்போ வந்தாலும் 24 ஹவர்ஸ்லேயும் வந்துட்டே இருப்பா யஜ்யத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா யஜ்யத்துக்கு மட்டும் என்ன பெருமைன்னு கேட்டா கூப்பிடாமலே போகணும். கல்யாணத்துக்குனாக்க கூப்பிட்டு போகிறோம் சொல்லியா, என்ன கூப்பிடலேன்னு கூட போக மாட்டா. அது அப்படி இல்லை, கூப்பிடாட்டாலும் யஜ்யத்துக்கு போகணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால விஸ்வாமித்திரர் இவர் தசரதர் பண்றார், பெரிய அஸ்வமேத யாகம் பண்றார் அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லா ஜனங்களும் வருவா இல்லையோ. அப்படி வருகின்ற காலத்துல எல்லாருக்கும் தங்கறதுக்கு இடம் அங்கங்க உத்தர கோசலத்துல அந்த சரியு நதியினுடைய வடகரையில யஜ்யமாட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்றார். அது சர்க்கம் முழுக்க வர்ணிக்கிறார். யஜ்யசாலை அமைச்சாச்சு. வரவா எல்லாருக்கும் அவாவாளுடையதான ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தங்கறதுக்கு இடம். ராஜா வரா, சிற்றரசர்கள் வரா, பிராமணா வரா, அகிதாக்னிகள் வரா, வேடிக்கை பார்க்கறதுக்கு வர ஜனங்கள் வருது. எல்லாருக்கும் அவாவாளுக்கு தகுந்த மாதிரி வசதியா எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அவாவாளுக்கு அங்கங்க சாப்பாடு. இவ இன்னொரு இடத்துக்கு போகணும், ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ்டா வச்சா ஒரே கலைபுரமா போயிடும். ஆச்சாரமா சாப்பிட்றவா அவ சாப்பிடட்டும், இன்னொரு சமைச்சு அவளே சுயம்பாட்டியா இருக்கிறவா அவ சமைச்சு சாப்பிட்றவா சாப்பிடட்டும், தனியா பகுலத்துல பண்றவா சாப்பிடட்டும். ஆனா யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் யஜ்யம் வேஸ்டா போயிடுமா, நான் பண்ற யஜ்யம் வேஸ்டா போயிடுங்கிறதுக்காக சொல்றார். அதனால இந்த யஜ்யத்துக்கு என்ன பண்ணன்னு தெரியுமா, எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்றார். 32வது ஸ்லோகம் பாருங்க. ஏன்னா தானத்தினுடைய பெருமை அங்க சொல்றார். அவக்ஞயான தாத்தவ்யம் கஸ்யசித் லீலயாபி வா அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்ர சம்சயः. பெரிய உபதேசம். ராமாயணமே தர்மபுரம். வால்மீகிக்கு எங்கேயானு சான்ஸ் கிடைத்தா, வால்மீகிக்கு எங்கேயானு சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தர்மத்தை பத்தி சொல்றதுல பேனா அதுல இருக்கு. சரி, அதனால இப்போ தர்மத்தை பத்தி சொல்றதுல வால்மீகிக்கு எங்க சான்ஸ் கிடைக்கிறதோ படால்னு அவர் அங்க சொல்லிடுவார். இங்க சொல்ற வசிஷ்டமுக்கு நம்ம வசிஷ்டர் சொல்றார், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்.
யார் வந்தாலும் சாப்பாடு, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இருக்க, வஸ்திரம் கொடுக்கணும்னு இருக்க, தானம் கொடுக்கணும்னு இருக்க. அதுல வந்து எல்லாருக்கும் முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்கிறார். ஒரு பெரிய காரியம் பண்ண போறோம்னா அதுக்கு நிர்வாக பொறுப்பை எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கார். ஒருத்தர் வரவேற்ப, ஒருத்தர் வந்து எங்கெங்க தங்கணும்னா அவளுக்கு தங்க இடம் காமிக்கிறதுக்கு, அவளுக்கு அசிஸ்டன்ட் 10 பேர், அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸு, அதுலேயே எல்லாம் பிரித்து போட்டு எல்லாம் பண்ணியிருக்கார். சமையலுக்கு தனித்தனி சமையல், சாப்பாடு தனி, டைனிங் ஹால் தனி, அதெல்லாம் நீட்டாக இருக்கணுங்கிற எல்லாம் வர்ணிக்கிறார். ஆச்சாரத்தில் கொஞ்சம் கூட குறைவு இருக்கக்கூடாதுன்னு வர்ணிக்கிறார். எல்லாத்தையும் சொல்ற போது ஒருத்தர் கூட சொல்றார் வசிட்டர், யாரையும் வந்தவால அலட்சியமா பார்க்கக்கூடாது. எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க வந்தவால வந்து கண்டுக்காம விடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சாப்பாடு போடுறான்னு வந்துட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? அதாவது அலட்சியமா, மனசால கூட அலட்சியம். அது முகத்துல காமிக்கக்கூடாது, கையை காமிச்சு சொல்லக்கூடாதான். அதுவே சொல்றார். சாஸ்திரம் என்ன சொல்றது, அங்க போ, அங்கதான் உங்களுக்கு எல்லாம் அங்கதான் சோறு போடுறா அப்படின்னு கை காமிச்சு சொல்லக்கூடாதான். சொல்றாரு பாருங்க 32வது ஸ்லோகம். அவக்யா ந தாத்தவ்யம். அதாவது ஒருத்தனை வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஒருத்தரும் இங்க வந்து யஜ்யத்தை தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்காங்க, தவிர சாப்பாட்டுக்கு இல்லாதவன் வரப்போறது இல்லை. அப்படியே சாப்பாட்டுக்கு இல்லாதவன் வந்தா கூட அவளுக்கு போடுறதுக்கு வந்து உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு தான் போடணும். மகாபாரதத்துல அந்த காண்டவ வனத்தை கொடுக்குறான். அங்கே வந்து அது எல்லாத்தையும் தேவசிற்பியை வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்கே பெரிய எல்லாம் அரண்மனையெல்லாம் கட்டிட்டு ராஜசூய யாகம் பண்ணுறார் யுதிஷ்டிரர். ராஜசூய யாகம் பண்ணுறபோது அங்கே தான் அவமானப்படுறான். அதுக்கப்புறம் தான் மகாபாரதத்துக்கு அதான் டேர்னிங் பாயிண்ட்டு. அப்போது எல்லாம் பிராமணாவா எல்லாரும் வரா, பெரிய எல்லாரும் ஜராசந்தன்லேருந்து எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு, ராஜசூயா ஆரம்பிச்சாச்சு. அப்போது யுதிஷ்டிரர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவளுக்கு டெலிகேஷன் ஆஃப் ஒர்க்கு, பெரிய யஜ்யம், பல நாள் நடக்கிற போகிற யஜ்யம், யாராருக்கு என்னென்ன டியூட்டி அப்படின்னு பக்கத்தில் கிருஷ்ணர் உட்காந்துருக்கார், பகவான் உட்காந்துருக்கார். எல்லாருக்கும் டியூட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அவளுக்கு என்னென்ன பிரித்து கொடுத்துட்டார். எல்லாரும் அவா கவனிக்கணும்னு கொடுத்துட்டார். எல்லாம் முடிஞ்சு போயிடுது. மீட்டிங் முடிஞ்சுடுது. 3 hours மீட்டிங் முடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணிட்டார். கிருஷ்ணர் பார்த்தா, ஏன்னா எனக்கு ஒரு டியூட்டி நான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு டியூட்டி கொடுக்கப்படாதா அப்படின்னா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் பிரபஞ்சத்துக்கே டியூட்டி கொடுக்குறவ, நாங்க வந்து உங்களுக்கு என்ன இந்த தீபத்தை கொஞ்சம் தூண்டி விட சொல்லணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இப்ப ஏதானும் ஒரு டியூட்டி எனக்கு கொடுக்கப்படாதா? எல்லாம் கொடுத்தாச்சு, இப்ப மேல கொடுக்கற மாதிரி எதுவும் இல்லை. அதனால என்ன டியூட்டியை கொடுக்கறது அப்படின்னு தெரியல. அப்போ யுதிஷ்டிரர் சொன்னார், அவன் எல்லாம் கொடுத்தாச்சு, இப்ப எந்த டியூட்டியும் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இல்லை ஒன்று விட்டு போயிடுத்து, அதை நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா, இந்த மகரிஷிகள் பிராமணன்லாம் எத்தனை பேர் வரா, அவெல்லாம் சாப்பிட்டுட்டு கையால் அனுபவ வருவாரோனோ, அங்கே நான் தீர்த்தம் எடுத்து கொடுத்து அவளுக்கு பாத பிரக்ஷாலனம் பண்ணி அவளுக்கு கையெழு விடுறதுக்கு இந்த கைங்கரியத்தை நான் பண்றேன்னு அப்படின்னு. அதான் பிரம்மண்ய தேவன்னு பேரு பகவானுக்கு சொல்றோம் இல்லையா? அதனால கோ பிராமண ஹிதார்த்தாயன்னு சொல்றோமே, அப்படி அந்த டியூட்டியை நான் வாங்கிக்கிறேன்னா. ஏன்னா அதுல வந்து அவள் சாப்பிட்டுட்டு அவெல்லாம் வரும்போது அவளுக்கு தீர்த்தம் விட்டு காலெலும்பி வாய்க்கொப்பளிக்க தண்ணி கொடுத்து அவளுக்கு கையெலும்பு கொடுக்குறதான் எவ்வளவு பெரிய காரியம். அந்த கைங்கரியத்தை நான் எடுத்துக்கிறேன்னு என்ன, எல்லாத்தையும் விட பெரிய புண்ணியம் அது என்பதற்காக சொல்றார். அவ சந்தோஷப்பட்டு நன்னார் பையனை அனுகிரகம் பண்ணா போறாத, நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ண போறது இல்லை, ஆனாலும் அந்த டியூட்டியை அவர் வாங்கிட்டார். அது மாதிரி அவளுக்கு வந்து கூப்பிடுற போது யாரையும் அவக்கியா பண்ணக்கூடாது, அவக்கியான தாத்தவியம். என்னத்தினால இந்த மகாபாரதமே வந்தது, அந்த ராஜசூய யாகத்துல அந்த மண்டபத்துக்கு வரும்போது அவன் தேவசிற்பி கட்டியிருக்கான், அவ்வளவு அற்புதமாக அதை கட்டி இருக்கிற போது அதை மேடு பள்ளம் தெரியல, அது தரையான்னு தெரியல, அது வந்து குளமான்னு தெரியல, காலை வச்சுட்டான், விழுந்துட்டான். இன்னொரு இடத்துல ஐயோ அங்க விழுந்துட்டோம், இங்க ஜாக்கிரதையா போகணும்னு அது வந்து கொஞ்சம் வேஷ்டியை தூக்கிட்டு இறங்க போனா வெறும் தரை தான் அது. அப்போ மாடியில உப்பரிகையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற திரௌபதி, குருடன் பையனும் குருடனா தான் இருப்பான் போல் இருக்கு. இந்த வார்த்தை சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்குதான் அனுபவிச்சாரு.
அந்த வார்த்தை அவ்வளவு நிஷ்டூரமான வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு அது அவனுக்கு அப்படியே மனசுல தைச்சுதான் தற்கொலை பண்ணிக்கவே போயிட்டான். அப்புறம் சகுனி தான் அவனை சமாதானப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை என்னால முன்னாடியே பொறாம இருந்தது சகிச்சுக்க முடியல. குருடன் சொல்லிட்டான். திரௌபதி குருடன் பையன், இவனும் குருடனா தான் இருப்பான் போல் இருக்கு. இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? நக்கலா சொல்லிட்டு சிரிச்சான். அதனாலதான் இத்தனை பெரிய கஷ்டம் வந்தது அவளுக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? அதனால யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சொல்லக்கூடாது, அவமானப்படுத்துற மாதிரி ஒரு காரியமும் பண்ணக்கூடாதான். அதுதான் சொல்ற அவக்ஞயா ந தாத்தவ்யம். அதாவது அவமரியாதையோடு கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது. கஸ்யசித், எந்த ஒருவனுக்கும், அவன் ரொம்ப கடைத்தரமானவனா இருக்கட்டும், யாரோ தெரியல வழிபோக்கன், அவன் சவுண்டி பிராமணன் மாதிரியே இருக்கான், இல்ல அவன் பிராமணனே இல்லை, யாரா இருந்தாலும் வேலைக்காரன் ஸ்காவெஞ்சரா இருக்கட்டும், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு கொடு அப்படின்னு சொன்னார். அதான் அதுக்குத்தான் சொல்ற கஸ்யசித். அப்புறம் சொல்ற லீலையாபி ந தாத்தவ்யம். விளையாட்டா கூட அலட்சியமா கொடுக்கக்கூடாது. லீலையாபி. ஆமா, இந்த மாதிரி ஸ்வீட் இன்னொரு இருந்தா தேவையில்ல. குழந்தை கேட்கறது, அவ தம்பதியா வந்திருக்கான்னு வச்சுக்கோ, எவ்வளவு தூரம் கால்நடையா நடந்து வந்திருக்காலும் தெரியாது, கேட்டாக்க இந்த ஒரு எடுத்துக்கோ அப்படின்னு பாத்திரத்தை தள்ளுறதோ அது பண்றதோ இது பண்றதோ பண்ணக்கூடாது. எப்படிப்பட்ட தர்மத்தோட சூக்ஷ்மங்கள் அதெல்லாத்தையும் இங்க வால்மீகி சான்ஸ் கிடைச்சது அவர் எடுத்து காமிக்கிறார். அதாவது ஒரு தானம் பண்ற போது இந்த யஜ்யம், ஏன்னா யஜ்யம் வீணா போகக்கூடாது. இங்க யாரான ஒருத்தன் மனசுல தாபப்பட்டுட்டான்னா இந்த பண்ற கர்மாவோட பலன் முழுக்க போயிடுமே. அதுக்காக பயம். அப்ப தர்மத்துல இவ்வளவு பயம் இருந்திருக்கு அவளுக்கு. அதுக்காக சொல்றார் அவக்ஞயாம் ந தாத்தவ்யம் கஸ்யசித் லீலையாபி வா. அப்புறம் சொல்றார் அவக்ஞயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? வசிஷ்டர் சொல்றார் அவக்ஞயா கிருதம். அவக்ஞயா, இன்னொருத்தரோட அவமரியாதை பண்ற மாதிரி செய்யப்பட்ட காரியம் இருக்கே, அது ஹன்யாது, கொன்னுடும். யார? தாதாரும் ஹன்யாது. ஹன்யாது தாதாரும். தாதாரம் ஹன்யாது. தாதாரம் கொடுக்கின்றவனை அது அப்படியே அழிச்சு விடுமாம். அது கொடுக்கின்றவனை அழிச்சிடுமா. அதனால கொடுக்க, இப்ப நாம என்னமோ கொடுத்தோன்னு பெருமையா நம்ம நினைச்சுப்போம். அதுக்காக சொல்ற எவ்வளவு ரகசியத்தை சொல்ற, சாஸ்திர ரகசியத்தை. அவக்ஞயா கிருதம், மரியாதை குறைவாக அவமானப்படுத்துற மாதிரி அவன் நினைச்சுட்டான்னா, இவன் நம்ம ராஜாட்ட இருக்கோம், ராஜாட்ட டியூட்டி, எனக்கு இந்த டியூட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு அவன் அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அதுக்காக ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்துப்போம். அந்த பசுக்கள் தானம் வந்துடுத்து அது மாதிரி அது அவக்ஞயா. தானம் பண்ணி மகரிஷிக்கு கொடுத்துட்டார், அவர் ஓடிட்டு போயிட்டார். அது பழக்க தோஷத்துல ஒரு பசு கண்ணுக்குட்டி பாசு வந்துடுத்து, கூட கண்ணுக்குட்டியும் திரும்ப இவா கொட்டிலுக்கே வந்துடுத்து. அடுத்தாப்புல ஒரு யஜ்யம் பண்றதே தானம் பண்ற போது இந்த பசு இது வந்தது இவனுக்கு தெரியாது, தானம் பண்ணிட்டான். நீ எப்படி எனக்கு தானம் பண்ணி கொடுத்தத எனக்கு எப்படி நீ திரும்ப இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்கலாம்? தானம் கொடுத்தப்ப என் சொத்தா சொன்னோம், என் சொத்தை எடுத்து நீ எப்படி தானம் பண்ணலாம்? அவனு நம்ம சொல்றோம் கடத்தேங்காய் எடுத்து வழிபிள்ளை. அவனோட தப்பல்வாமா, அவர் அடுத்த யக்னத்துக்கு வர எனக்கு வெயிட் யாரு? ஆமா, தெரியாட்டாலும் பாவம் உண்டோ. இப்ப இவனுக்கு என்னாச்சு, இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அது இந்த வம்சத்துல வந்தவா, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த சக்கரவர்த்தி. அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ணாவதார காலத்துல அவன் ஓனா நான் போயிடுறான் சாபத்தினால, அவன் கிடக்கான் கணத்துக்குள்ள. அப்ப பகவான் கிருஷ்ணராலதான் அந்த சாப விமோசனம் ஆறுது அப்படின்னு சொல்றார். இந்த சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அதுக்காக சொல்ற அவக்ஞயா கிருதம் ஹன்யாது தாதாரம். அதனால தாதாரம் கிருதம் ஹன்யாது. அதனால கொடுக்கிறவன் எவனோ, கொடுக்கிறவன் ஏதோ புண்ணியம்னு நினைச்சுன்னு கொடுக்கிற போது அவமரியாதையோடையோ இல்ல அலட்சிய புத்தியோடையோ விளையாட்டாகவோ, 3 லட்சணம் சொல்லிட்டா, அவமரியாதை, அலட்சிய புத்தி, லீல விளையாட்டு, இப்படி கொடுத்தால் அவனை அழிச்சிடும். அதாவது புண்ணியம் வராது, பாபமும் சேர்ந்துடும். 2 பலன். புண்ணியம் போயிடுச்சுங்கிறது ஒண்ணு,
புண்ணியம் வரப்போறது இல்லை. அப்புறம் பாவம் வேறு சேர்ந்துடுறது. ஹன்யாது தாதாரம் ஒன்னே சொல்ற நாத்திர சம்சயா. என்ன போய் நிர்வாகி சொல்றீங்க? அதுல சந்தேகமே வேண்டாம். அது சாஸ்திரம், இது சத்தியவச்சனம் என்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை, ராமாயணமே தர்ம பிரசம்சை தானே. இந்த தர்மத்தை சொல்றதுக்கு வந்தவர் அப்படி அந்த தர்மத்தை சொல்றார். அவக்ஞயான தாத்தவ்யம் கஸ்யசித் லீலையாபி வா அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்திர சம்சயா. பெரிய புராணத்துல சிறு தொண்டர்னு ஒருத்தர் சரித்திரம் வருது. அதாவது அதே மாதிரி இயற்பகை நாயனான்னு ஒருத்தர். அது வந்து இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இல்லைன்னு சொல்லவே தெரியாது. அன்னதானத்துல சிறு தொண்டர் அப்படி பண்ணினாருன்னு எல்லாம் சொல்றார். அப்படி என்ன யார் சிவனடியான்னு வந்தாலும் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். ஏன் யாருன்னா அங்க சொல்ற கர்ணன் எல்லா தானங்களும் பண்ணினானா, அன்னதானமே பண்ணது இல்லையா. ஆகையினால அந்த அன்னதானம் பண்ணாத தோஷத்தினால இத்தனை தானம் பண்ணியும் அன்னதானம் பண்ணல. அதுக்காக சிறு தொண்டரா அவன் பிறந்து அன்னதானம் பண்ணினான் அப்படின்னு அதுல சொல்ற. சிறு தொண்டர் கர்ணன் எல்லா தானமும் பண்ணினான். அப்போ அது பண்ணலையா, அதனால அன்னதானத்துக்குன்னு அவரை வந்து பிள்ளைக்கறிக்கு ஆசைப்பட்ட அப்படின்னு உன் பையனையும் அறுத்து கொடு, நான் சீராளன்னு பையனையும் அறுத்து கொடு அப்படின்னு எல்லாம் கேட்டா அப்படின்னு சொல்றாரு அவர். அதனால அது மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்கா. அது பகவான் அதை அங்கீகரிக்கவும் செய்யறார். அது நம்ம பார்க்கிறோம். அதுக்காக சொல்றாரு. ஏன்னா வந்து கேட்டுட்டாங்க, கேட்டவனுக்கு கேட்காமலே கொடுக்கணும். அதுவும் வந்திருக்கான், யஜ்யம் நடக்கிறதுன்னு வந்திருக்கான். அப்போ அவளை எப்படி உபசரிக்கணும்னுங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு. அவ்வளோ அழகான தர்மத்தினுடைய பெருமையை சொல்றார் அவர். அவக்ஞயான தாத்தவ்யம் தாத்தவ்யம் கஸ்யசித் லீலையாபி வா அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்திர சம்சயா. அதோட இல்லை, இது பகல் ராத்திரி என்னையா தூங்குற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லக்கூடாதான். என்ன சந்தியா காலம் அப்படின்னா, உனக்கு சந்தியா காலம், அவன் பசியோட வந்தவனுக்கு அதுக்கு ஆபத் தர்மம்னு பேரு. அப்போ போய் பார்க்கலாமோ. அந்த அடுத்த ஸ்லோகத்தோட முதல் பாதம் வரி பாருங்க. தத கைச்சிது அகோராத்திரை உபயாதா மகிழ்ச்சிதா. அகோராத்திரம் யாரு வந்தாலும் ராத்திரியில பகல் இல்லை, தூங்காமல் 24 hours சர்வீஸ் பண்ணுவோம் இருக்கா. ஷிஃப்ட் போட்டானே ஏற்பாடு பண்ண பரவாயில்ல வான்னு கூப்பிடணும். ராத்திரியில ஒத்துரிமை இப்போ கல்யாணத்துக்கு வந்து கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. முதல் நாளைக்கு மாப்பிள்ளை இப்போ நிச்சயதார்த்தம் எல்லாமே எல்லாரும் அவ தூங்க போயிட்டா 11 மணிக்கெல்லாம். ராத்திரி 12:30 மணிக்கு ட்ரெயினில் இறங்கி 1 மணிக்கு வந்தாருன்னா செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேன்னு. அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ செக்யூரிட்டி இல்லாமல் பொட்டி படிக்கையோட வாசல்லே நிற்கணும். இப்போல்லாம் வசதி இருக்குது, செல்ஃபோனில் உடனே கூப்பிட்டு நான் நிற்கிறேன் செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறா நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் என்ன வசதி, அவன் வாசல்லையே உள்ள விட மாட்டான்னா காவக்காரம் சத்திரத்துக்குள்ள சேஃப்டிக்கு பார்த்து பார்த்தியா. அது மாதிரி விடக்கூடாது. அகோராத்திரையே உபயாதா மகிழ்ச்சிதா. ததை கைச்சது யாரா இருந்தாலும் சரி, அகோராத்திரம் வந்துட்டே இருந்தா ஜனங்கள் வந்துட்டே இருக்காலாம். வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணு, என்ன வஸ்திர தானம் பண்ணு, தங்கறதுக்கு இடம் பார்த்து கொடு. அவளுக்கு குழந்தைகளோடு வந்திருக்காளா, தனியா வந்திருக்காளா, எப்படி வந்திருக்காளோ எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த யஜ்யத்தை வந்து பண்றார். அந்த யாகசால பிரவேசம் பண்றார் அப்படின்னுட்டு சொல்றார். அதுக்கு அடுத்த 14வது சர்க்கத்துல பார்த்தீங்கன்னா அங்க அஸ்வமேத யஜ்யம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அஸ்வமேத யாகம் பண்றா. இங்க தானம் பண்ணணும்னு சொல்லிட்டாருனோ, இந்த தானம் எப்படி நடந்தது அதுக்கு ஒரு குறைவு இல்லாம நடக்கிறதான். இந்த வசிஷ்டரும் தசரதரும் எப்படி ஆசைப்பட்டாலோ அந்த ஆசைக்கு மாறுபாடு இல்லாமல் நடக்கிறதான். அந்த 14வது சர்க்கம் 13, 14 ஸ்லோகம் பாருங்க. விருத்தாச்ச வியாதிதச்சைவ ஸ்திரியோ பாலாஸ்ததைவ ச அனிசம் புஞ்சமானானாம் ந திருப்திஹி உபஜாயதே. அதுக்கு முதல் ஸ்லோகம் பாருங்க, 12வது ஸ்லோகம். பிராமணாக புஞ்சதே நித்யம் நாதவந்தச்ச புஞ்சதே தாபசா புஞ்சதே சாபி சிரமண புஞ்சதே ததா. பிராமணாளுக்கு எல்லாம் தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நித்தியம் புஞ்சதேன்னா அவன் வந்துட்டே இருக்கா, வர வர சாப்பாடு போட்டுட்டே இருக்கான்.
முதல் பந்தியில சாப்பிட்ற வேலைக்கே கடை முதல் பந்தியில அவன் 10 மணிக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்டான். பசி இருந்துருத்து. அவரை இன்னும் பண்றது குழந்தைகளோட இருக்க. 2வது 3-4 பந்தி ஆயிடுத்து. ஆகே 5வது பந்தி ஆறபோது மணி 1. அவரே திரும்ப வந்து அவருக்கு மத்தியானம் பசிக்காத வயசானவர்களுக்கு பசிக்கிறது இல்லையா? ஆகையினால சொல்ற நித்தியம் புஞ்சதேங்கிறார். அவளுக்கு திருப்தியா எப்போ எது கேட்டாலும் அவளுக்கு ஆசையோடு கொடுக்குறாராம். பிராமணா புஞ்சதே நித்தியம். அதோடு மட்டும் இல்லை, நாதவந்தச்ச புஞ்சதே. அவ சிஷ்யாலோட வந்திருக்காளாம். அதனால அவ நாதவந்தச்ச அவ தலைவர்களோடு வந்திருக்கா. ஒரு ராஜா சிற்றரசன் வந்திருக்கான். எல்லாரும் வந்திருக்கானா, யாரெல்லாம் வந்திருக்காளோ வந்தவா எல்லாரும் அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறானாம். நாதவந்தச்ச புஞ்சதே தாபசா புஞ்சதே சாபி. தபஸ்விகள்லாம் வந்திருக்காளாம். மகரிஷிகள் காட்டுல இருக்கிறவா தபஸ்விகள்லாம் யஜ்யம் பார்க்கணும்னு வந்திருக்காளாம். அவளுக்கெல்லாம் தனியா ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஏன்னா அவ போய் நாங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி 1.5 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டு அப்புறம் தான் வருவா. அது வரையில் அவன் முன்னாடியே சொல்லிட்டான் அவஜ்ஞையான தாத்தவியம்னு. அவர் வர வரை எப்போதும் ரெடியா இருக்கணும். சர்வர் எப்போதும் அடுப்பு அணையவே கூடாது. அடுப்புல சமையல் நடந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அதோடு மட்டும் இல்லை, சிரமணா புஞ்சதே ததா. சிரமணான்னா சன்னியாசிகள். அதாவது 4வது ஆசிரமிகள் துரிய ஆசிரமிகள்னு பேரு. சிரமணாகன்னா சன்னியாசிகள் வந்தாக்க அவளுக்கு தனியா சாப்பாடு எப்படி போடணுமோ அவளை தனியா கவனிச்சு அவளுக்கு தனியா உபச்சாரமா. அதோடு மட்டும் இல்லை, பந்தவாளில் வயசானவா இருப்பா, வியாதியஸ்தா இருப்பா, ஸ்திரீகள் இருப்பா, குழந்தைகள் இருப்பா. எல்லாருக்கும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எப்படி பார்த்து கொடுக்கணும். அப்போதான் அங்கேருந்து ஒரு மாமி பால் இருக்கோ கொஞ்சம் கஞ்சி வச்சுக்கணும், கஞ்சி வச்சு கொடுக்குறேன் எல்லாம் கேட்பா. முகம் சுளிக்கவே கூடாதான், அப்படி பண்ணி கொடுக்கணுங்கிறார். பாருங்க அது எப்படி நடக்கிறது. ஒரு நாள் நம்மளால கல்யாணத்தை சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படி பண்ணிருக்க. அது விருத்தாச்ச வியாதிதாச்சைவ ஸ்திரியோ பாலா சதைவ ச. விருத்தர்கள் வயசானவா அவளுக்கு என்ன கேட்கிறாளோ, அப்பா என்னால முடியல, நான் அங்கே உட்காந்துருக்கேன், இங்கே கொஞ்சம் கொண்டு கொடுத்துட்றியான்னு அங்கே உட்காந்து இலையை போட்டு அங்கே சாப்பாடு போடணும். அவள் எங்கே இருக்காளோ அந்த இடத்துக்கு போய் சாப்பாடு போடுவாளாம். விருத்தா தீர்த்தம் கொண்டு வச்சு அவளுக்கு இலை போட்டு அவளுக்கு சாப்பாடு பண்ணி வைப்பாங்க. அப்படி விருத்தாச்ச. அப்புறம் இல்லை எனக்கு கஞ்சி பண்ணி குடிச்சுக்கு தெரியா வச்சு தரேன்பாங்க. அவளுக்கு என்ன கேட்குறாலோ கொடுக்குறா. திடீர்னு ஒருத்தர் எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா ஆசைப்பட்டு ஏதோ வந்துருக்கோம், இதை விட்டு அப்புறம் சான்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால இப்போ இங்க நிறைய பண்ணிட்டு இருக்கா. ராஜா ஏதோ ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஏதாவது வேணும், எனக்கு இப்போ நீங்க பதர் பண்ணி கொடுப்பேலான்னு பண்ணி தரேன்னு சொல்லணும், மறுக்க கூடாது. அதுக்காக சொல்றாரு அவர். விருத்தாச்ச வியாதிதாச்சைவா. அவ்வளவு தூரம் வந்திருக்கா. அவ்வளவு தூரம் அவெல்லாம் வந்திருக்கிற காலத்துல நடுவில் உடம்பு முடியாம போயிருக்கும். இல்லை ஒருத்தர் சுகர் பேஷண்டா இருப்பா, ஒருத்தர் பிபி பேஷண்டா இருப்பா. அதனால ஒருத்தர் காப்பியில சக்கரை போடாம கொடுக்கும்பா, ஒருத்தர் எனக்கு ஸ்ட்ராங்கா காபி ஸ்ட்ராங்கா கொடுக்கும்பா, ஒருத்தர் லைட்டா கொடுக்கும்பா, எனக்கு ஒருத்தர் டீ கொடுக்கும்பா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு கேட்பா. இல்ல இன்னொரு ஹார்லிக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்பா. அவாத்து மாமிய கேட்டாக்க போய் எடுத்துக்கோங்க. இங்க வந்த இடத்துல அவளுக்கு அதுக்காக சொல்றாரு. அதுக்குதான் வியாதிதாச்ச. வந்த இடத்துல குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடும் இல்லையா? ஏதான ஒண்ணு ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பேன் இல்லைன்னா கூட அதுக்கு ரெடியா இருக்கணுமா. அத்தனைக்கும் ரெடியா. ஏன்னா இத்தனை பேர் வரும்போது நீங்க நம்ம பார்த்து கல்யாணத்துக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் வர்றதையே நம்மளால சமாளிக்க முடியல. திடீர்னு ஒரு உடம்பு கிளைமேட் சேஞ்சு, வாட்டர் கண்டாமினேஷன், ஏதோ காரணம்னு வச்சுக்கோங்க. ஏதோ காரணங்களால ஆச்சுனாக்க பக்கத்துல டாக்டர் ஆஸ்பத்திரியே ஒழுங்கு போறோம். அங்க எவர் டாக்டர் பிரசண்டா இருக்கணும், அங்க வைத்தியர் டாக்டர்லாம் இருக்கணும். அந்த யஜ்ஞ வாட்டத்துல அங்கங்க டாக்டர் மொபைல்ல டாக்டர் வந்துட்டே இருக்கணும். யாருக்கானே உடம்பு சரியில்லாம இருக்கா, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் அப்பப்போ அங்க கேட்டுட்டே அவளுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கான். இது ஜெனியூன் கேசஸ். இப்போ என்னன்னா தொந்தரவு கொடுத்துன்னே வர. அப்படி அது தனி.
அது 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 தனி கைது. அதுக்கு நம்ம தவிர்க்க முடியாது. இதுக்கு என்ன எப்படி பண்றாங்க கல்யாணம் போய் பாத்துடலாமா? ஒரு லைட்டா குட்டையை காப்பிட்டு கடைசியில அவ உறவு என்னன்னாக்க 3-4 இது தாண்டி உறவு இருக்கும். யாருக்கும் யாரும். ஆமா. அப்ப சொல்ற விருத்தாச்ச வியாதிதாச்சைவ ஸ்திரியோ பாலா, ஸ்திரீகளுக்கு அவ என்ன விரும்புறாலும் அதை கொடுக்கணும். குழந்தைகளோட இருப்பா ஸ்திரீகள், அவளுக்கு கொடுக்கணும். வயசான பாட்டிமார்கள் இருப்பா, அவ என்ன கேட்கிறாளோ அவளுக்கு அதை வந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கா எல்லாம். அவ அதோட இல்ல, அங்க வந்து ஒண்ணுமே இல்ல, எல்லாம் பெரிய மால் மாதிரி எல்லாம் கடையெல்லாம் ஓபன் பண்ணிட்டாலாம். புதுசு புதுசா ஃபேஷன் நகைகள் எல்லாம், வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. அவ எது வேணுமோ ஆசைப்பட்டதெல்லாம் பணம் கேட்கக்கூடாது, கொடுத்துடணும். அந்த மாதிரி கல்யாணம் நடந்தது. பத்மாவதி கல்யாணத்துல புராணம் இத்தனையும் வர்ணிக்கிறார். ஆமா, ஸ்ரீனிவாச கல்யாணத்துல ஒரு 5 சர்க்கத்துல இந்த கல்யாணத்துக்கு எப்படி சமையல் ஏற்பாடுல இருந்து அப்படி எல்லாம் வர்ணிக்கிறார். நான் ஒரு நாளைக்கு சொல்றேன் பாருங்க, அது காமிக்கிறேன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் தொண்டமான் மகாராஜா எல்லாம் பண்றார். ஆகாச மகாராஜன் வந்து எப்படி ஏற்பாடெல்லாம் பண்றார் அப்படின்னுட்டு இவர் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டார். முதல்ல இவ ஒத்துதான் இருந்தா, பகுல மாளிகை அவர் தேவி தான் ஒத்து இருந்தா, அவதான் வளர்த்துட்டு இருந்தான்னு. அவர் வந்து நம்மளை வந்து ஒண்ணும் இல்லாதவன்னு நினைச்சுட்டா என்ன பண்றதுன்னு கேட்டா, நீ நானும் கல்யாணத்துக்கு போனாக்க நல்லா இருக்குமா அப்படின்னு பகுல மாளிகா கேட்டா, கவலையப்படாத 33 கோடி அவ்வளவுதான். அது விட்டலாச்சாரியா படம் மாதிரி 33 கோடி தேவர்களும் வந்தாச்சு. அத்தனை பேருக்கும் அக்னி தேவனுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறார் சுவாமி, நீ போய் பாக்கசாலையை பார்த்துக்கோ. யாருக்கும் அங்க வந்து சிலிண்டர் இல்லைன்னே சொல்லக்கூடாது, எப்ப பார்த்தாலும் அங்க இருக்கணும். அத்தனையும் சொல்றாரு. ஆமா, எனர்ஜி எல்லாம் இழுத்து வச்சாச்சு. வாயு பகவான் வருணன் வாட்டருக்கே பிரச்சனை இருக்கக்கூடாது, எல்லாம் எல்லாம் இருக்கணும். யார் எது கேட்கிறாரோ இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்னு அதெல்லாம். இப்ப கலியுகத்தில் நடந்த கல்யாணம், இதாவது திரேதா யுகத்தில் நடந்த கல்யாணம். இந்த கலியுக கல்யாணத்தை அவர் சொல்றார். பத்மாவதி கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அதெல்லாம் 4-5 சர்க்கங்கள்ல. இங்க சொல்றார், விருத்தாச்ச வியாதிதாச்சைவ ஸ்திரியோ பாலாஹ ததைவசா. அது எப்படி கொடுத்தா ததைவசாங்கிறது இதோடையும் அன்வயிச்சுக்கலாம். முன்னாடி சொல்லப்பட்டதான பிராமணாக புஞ்சதே நித்தியம் சொன்னாரு, அது மாதிரி பிராமணா போஜன பிரியான்னு பிராமணாளுக்கு சாப்பாட்டுல பிரியம் ஜாஸ்தி. அதனால இங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இங்க எல்லாத்தையும் கொடுக்குறார். போஜன பிரியாகான்னு நிறைய இருக்கு. அதனால நாத்தெல்லாம் எப்படி இருக்கான்னா ததைவச்சா, அது மாதிரி. அதாவது பிராமணால் யஜ்யத்துக்கு வந்திருக்கா, ஆகிதாக்னிகள் மகரிஷிகள் அவளை எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ரொம்ப விருத்தாக ஸ்திரீ சின்னவாளையும் கவனிக்கணும். ஏதோ ரொம்ப அதாவது விபி விஐபிக்கு விவிஐபிக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதே கீழே ஸ்கேவெஞ்சருக்கும் ட்ரீட்மெண்ட். இதுல ஒன்றும் அங்க என்ன சாப்பாடு, என்ன பாயசம் பச்சடி கறி கூட்டு என்ன பண்ணிட்டோ அதே தான் இங்கே இருக்கிற மெனு. வந்து இங்க வெறும் சுட்டப்படாம வெத்த குழம்பு இருக்கக்கூடாது. அங்க வந்து பெரிய பஞ்சபட்ச பரமானம் பண்ணிட்டு இங்க இந்த மாதிரி பண்ணினாக்க அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? திருடமுருதல்ல அன்னதான சிவன் இருந்தார். மகாமகத்துக்கு அன்னதான சிவனே பேரு. அவருக்கு இந்த உடம்புல எல்லாம் ஏதோ ஒரு டிசீஸ் சொல்றா இல்ல, அந்த முடிச்சா வந்துடும், முன்னா இருக்கும். அந்த பாலுண்ணி மாதிரி உடம்பு முழுக்க இருக்கும் அவருக்கு. திருடமுருதல் மகாபெரிவாளுக்கு அவர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசம். சுப்பிரமணிய சிவா வேற அவரை பத்தி எழுதியிருக்கார். மகாமகத்துக்கு வந்த போது பெரியவாளை பார்த்திருக்கார். சுப்பிரமணிய சிவம் பாரதி எல்லாரும் ஒன்னா இருந்து வாதான வாபு சிதம்பரம் இல்லை எல்லாரும் மகாமகத்துக்கு வந்த போது பார்த்திருக்காரு, அவர் எழுதியிருக்கார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் அன்னதானம்னா அப்பெல்லாம் இப்ப மாதிரி ஹோட்டல் கிடையாது, எல்லாருக்கும் சாப்பாடு, அத்தனை பேருக்கு சாப்பாடு பண்ணுவாரா. அதுக்காக என்ன பண்ணுவாராங்க, அந்த அத்தனை பேருக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு மோர் தயிர் எப்படி நீங்க வந்து இது பண்ணுறது. அதனால முதல் இந்த மகாமகம் முடிஞ்சுட்டா மாசி மாசம் அடுத்த பங்குனி ஆரம்பிச்சு சித்தர் ஆரம்பிச்சதோ இல்லையோ எல்லா பாட்டையும் சொல்லிடுவார். அவ எக்ஸ்ட்ரா பால் என்ன இருக்கோ கொண்டு கொடுத்துடுவாங்க.
கொண்டு கொடுத்ததும் அது வந்து பெரிய அண்டா இருக்கு மடத்துல இன்னைக்கும் இருக்கு. ராமன்னு பேரு, லக்ஷ்மணன்னு பேரு, பரதன்னு பேரு. அண்டான்னா நம்மளோட 6 அடி உயரத்துக்கு இருக்கும். அது மேல புள்ளி போட்டு தான் சாம்பார் வாலி எடுப்பான். சாம்பார் எடுக்கிற போது கோட்டை எடுப்பு தானே பல்லாம், அது வரகு எடுப்பு தானே இழுத்துட்டு இருப்பார். எதுக்கு சொல்லுவேன்னு சொன்னா, அப்போ எல்லாம் பால்லாம் கொண்டு தான் பெரிய அண்டால வச்சு ஈயம் பூசின பாத்திரம். அப்பெல்லாம் எவர்சிலர் கிடையாது. அதுல நல்லா காய்ச்சி அதுல உரகுத்தி வச்சுட்டு மரப்பீப்பா, கேப் இல்லாத மரப்பீப்பா, அந்த மரப்பீப்பால தயிரை விட்டு அதை நல்லா மண்ணு விட்டு துணி கட்டி சீல் பண்ணி அதை என்ன பண்ணுவா, பத்தாமர குளத்துலயும் 2 குளம் ஃபேமஸான பெரிய குளம், அந்த மகாமக குளத்துலயும் உருட்டி விட்டுருவா. ஏசி அப்போ புளிக்காம இருக்குங்க 1 வருஷத்துக்கு. இது நடந்த கதை. இதெல்லாம் இப்போ நான் சொல்றதெல்லாம் 100 வருஷம் 70 வருஷத்துக்குள்ள நடந்த கதை. ஊட்டி விட்டுரும். அதான் பிரிச்சு தயிர் எல்லாம் புளிக்காம இருக்கணும். அவர் எப்படி இப்ப கையில ஒரு தடி தான் வச்சுட்டு இருப்பார், கௌபீனம் தான் கட்டிட்டு இருப்பார். அப்படியே போகிறான். போகும்போது ஏய் மகாமகம் வருது, நீ ஒரு 10 மூட்டை அரிசி அனுப்பு, 5 மூட்டை துவரம் பருப்பு அனுப்பு, 2 மூட்டை பைத்தம், ஏதோ என்ன சொல்றாரோ சாமி அப்படின்னு ஒரு ரவுண்டு நான் நடந்து தானே போனோம். அப்போ இந்த மாதிரிலாம் பஸ் வசதி கிடையாது. இப்படி தஞ்சாவூர் போவார், திருச்சி போவார், திருவாரூர் போவார், மன்னார்குடி போவார், மாயவரம் போவார். எல்லாருக்கும் போய் கும்பகோணத்தில் வந்து மடத்தில் கொண்டு வந்து எல்லாம் டம்ப் பண்ணிடுவோம். அதே மாதிரி கரிகா சாமி மகாமகம் வருதுன்னா 1 மாதம் முன்னாடியிலேருந்து அந்த கரிகாய் வந்துடுவான். அந்த கரிகாய் எல்லாம் பக்குவப்படுத்திடுவேன். இப்போ பூசணிக்காய் இருக்கும், பரங்கிக்காய் இருக்கும். மற்ற கரிகாய் எல்லாம் அந்த காலத்தில் இப்போ மாதிரி எல்லாம் கிடையாது. கேரட்டு இதெல்லாம் கிடையாது. அவரைக்காயோ அதுவோ இதுவோ ஏதோ ஒரு பாயசம் பச்சடி கறி கூட்டு பண்ணி சாப்பாடு போடுவா. அது வந்து எல்லாத்துக்கும் சாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நெல்லு சாக்கெல்லாம் வருதோன்னு அந்த சாக்கை எடுத்து நனைச்சி ஈரத்தோட கரிகாய் பருப்பி மேலே கீழையும் போட்டு மேலேயும் போட்டு வரணும். அது அப்படியே அந்த காலத்து டெக்னிக் அது. அந்த மாதிரி அதை பண்ணிடுவோம். 2வது இத்தனை பேருக்கு சமைக்கணும். அட்டையும் 1000 பேர் உட்காந்தாங்க. 1000 பேர் இலக்கட்டா ஒருத்தன் இலக்கட்டா அனுப்பிச்சுட்டு இருப்பான். அதை நறுக்கிறதுக்கு ஒரு 1000 100 200 பேர் உட்காந்து நறுக்கிட்டே இருப்பான். அது இலை போட்டு தானே சாப்பாடு, அது நறுக்கிட்டே இருப்பான். அப்போ சாதம் வடிக்கிறதுனா என்ன பண்றது, என்ன பண்ணுவோம்னா பெரிய பாத்திரத்துல சாதம் வடிப்பான். 6 மரக்கா வடிக்கிறான்னு வச்சுக்கோ. 6 மரக்கானா இன்னைக்கு இதுல 25 லிட்டர் 20 லிட்டர் வச்சுக்கோ. 20 லிட்டர் ஒரு 20 கிலோ அரிசி வடிச்சு கீழே அப்படியே நல்லா பதுல பொங்க பொங்க ஓலை பாய் இருக்கு இல்லையா, பனை ஓலை, அந்த பாயை கீழே பரப்பி விட்டுவானு. பரப்பிட்டு சுத்தம் படுத்திட்டு இந்த பொங்க பொங்க இருக்கிற சாதத்தை இன்னொரு அடுப்புல இதே மாதிரி இன்னொரு 20 கிலோ கொதிச்சுட்டு இருக்கும். இது பக்குவமானது அன்னத்தை அப்படியே பொங்க 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 ஆவி வரைக்கும் கொட்டிடுவானா. 4 பேர் விளாவிடுவான். அது மேல 20 கிலோ அரிசி கொட்டிடுவான். அதுக்கு மேல இன்னொரு 20 கிலோ வேக பெஞ்சுட்டு இருக்க, அது ரெடியா இருக்கும், அது மேல கொட்டிடுவான். இந்த 20 கிலோ அரிசி நடுவில் இருக்கிறது தானே பக்குவம் ஆயிடும். எப்படி அத்தனை பேருக்கும் பண்றதுன்னாக்க எப்படி அவெல்லாம் அந்த காலத்துல டெக்னிக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா பாருங்க. அவரு அந்த மாதிரி அப்படியெல்லாம் சாப்பாடு அன்னதானம் பண்ணி எதுக்கு சொல்ல வந்தேன்னா கஷ்டப்பட்டு யோசிச்சு அதை பண்ணணும். அவர் வந்து என்ன ஏதாவது பிரதி பிரயோஜனம் உண்டா? ஒண்ணும் கிடையாது. கடைசியில அத்தனை பேரும் சாப்பிட்டு அந்த எச்சல் இலையில அங்க பிரதட்சணம் பண்ணுவாராம். அந்த எச்சல் இலையில அங்க பிரதட்சணம் பண்ணுவாராம். பண்ணிட்டு அவருக்கு ஒரு மாமி பாட்டி இருந்தா. அந்த பாட்டி வந்து இவரை எல்லாம் முடிஞ்சு 2:30 மணி ஆச்சுன்னா போய் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் மாத்தியானிகம் பண்ணிட்டு போய் உட்காந்தான்னா அந்த பாட்டி வெத்த குழம்பும் சுட்ட அப்பளமும் தயிர் சாதமும் வச்சிருக்கலாம். பாட்டி பண்ணி வச்சிருப்பா இவருக்கு. அந்த ஒரு வேளை சாப்பாடு இத்தனை பேருக்கு இத்தனையும் போட்டுட்டு கூட இருந்து கவனிக்கிறான். கும்பகோணம் சங்கர மடத்துல அவர் பண்ணி வச்சது இந்த பக்கம் 2 பெரிய மரத்துல யானை, அதுல தீபமே ஏற்றுவா. அப்படி யானை மாதிரியே தூரத்துல இருந்து பார்க்கிற போது எலக்ட்ரிசிட்டி கிடையாது. 74க்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டியை மகாவிரிவா இருக்கிற வரையில் எலக்ட்ரிசிட்டி கூடாது ஸ்டேஷன் விட்டார். அவர் எல்லாரும் எடுத்துட்டு மீதி வருதுங்க. பைப்பு வராது, முனிசிபாலிட்டி டேப் வாட்டர் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் கிணறு தான். எங்க போனாலும் நதி ஸ்தானம் ஏதோ அவருக்குன்னு இப்போ வாய்க்கால் வெட்டி விடுறது கூட எல்லாம் ரெடியா இருந்தா. அந்த லைஃப் ரொம்ப ஹெல்த்தி லைஃப். ஆமா ஹெல்த்தி லைஃப். 100 வயசு இருந்தாருன்னா எப்படி இருந்தார்? ஆரோக்கியம்ங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம சாஸ்திரங்கள்ல முன்னோர்கள் வச்சிருக்கிறது இருக்கு. அது எத்தனையோ நமக்கு அது வந்து சுகாச்சாதான் ஆரோக்கியத்துக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அப்படி 100. அதனால அப்படிப்பட்டதான ஒரு அந்த யஜ்யத்துல பார்த்து கவனிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து கவனிப்பா. அதுதான் சொல்றார். விருத்தாச்ச வியாதிதாச்சைவ
ஸ்திரியோ பாலாஸ்ததைவச அனிஷம் புஞ்சமானானாம். அனிஷம் இடைவிடாம சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அனிஷம்னா இடைவிடாமல் அர்த்தம். பிரேக் இல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கா. நன்னா இருக்க. ஐயோ இந்த மாதிரி ஊருக்கு போனா நம்ம இடத்துல இந்த மாதிரி ரசம் சாப்பிட முடியுமா? ஊருக்கு போனா இந்த மாதிரி பதற்பேனியும் கிடைக்குமா? அதனால என்ன பண்றாங்க சாப்பிடுறாங்க. அடுத்த பாதம் பாருங்களேன். திருப்திகை உபஜாயதே. அவளுக்கு திருப்தி என்ன? ருச்சியில திருப்தி. வயிறு திருப்தி ஆயிடுது, ஆனா ருச்சி திருப்தியே இல்லையா. இன்னும் நான் சாப்பிட்டா தேவையில்ல. இல்லை கொஞ்சம் மடியில கட்டிட்டு நான் மத்தியானம் ஃப்ரீயா இருக்கிறதே, அவெல்லாம் யக்கியம் நடந்துட்டு இருக்கிறதே, வேடிக்கை பார்த்துருக்கே, தெரியாம குறிச்சுட்டு இருக்கலாமா. அது மாதிரி அதனால நான் திருப்தியை உபஜாயதே. அவ மட்டுக்கு இப்போ ஏதோ வேர்க்கடலையும் பாப்கார்னும் வாங்கிட்டு சினிமா தியேட்டர்ல உட்காந்துட்டு அது பார்த்துட்டே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, ஊஞ்சல்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டு டிவி பார்க்கலையா, சீரியல் பார்க்கலையா, அது மாதிரி வாங்கிட்டு போயிடுவாளா, மடியில கட்டிடும். ஆசைப்படுறது குழந்தைகள் ஆசைப்படும். குழந்தைகளா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வயசானவாளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போரும் அதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது, வயசாகிடுதுன்னு சொல்லப்படாது. அவன் ஆசைப்பட்டு கேட்கிறா. பக்கத்திலேயே தான் டாக்டரும் கூடவே இருக்காரு மருந்து கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் ஜீரண மாட்டுக்கு அவர் அஷ்டச்சூர்ணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் எல்லாம் பவுடர் எல்லாம் தனியா வச்சுட்டு இருக்காரு. பசி எடுக்கிறதுக்கு வேற, பசி எடுக்கிறதுக்கு சாப்பிட்டுட்டு அதையும் சாப்பிடுறதுக்கு இருக்கா. சொல்றாரு அவர், விருத்தாச்ச வியாதிதாச்சைவ ஸ்திரியோ பாலாஸ்ததைவச அனிஷம் புஞ்சமானான. இடைவிடாமல் சாப்பிட்டுட்டே இருக்கா. போரும்னு திருப்தி வரலையா. சாப்பிட்டா அப்படி டேஸ்ட் பிடிச்சி இழுக்கிறது, அந்த ருச்சி இழுக்கிறது. அப்ப என்ன பண்ணுவேன் நீங்க? அனிஷம் புஞ்சமானானாம் ந திருப்திகை உபஜாயதே. இது பாருங்க, எத்தனை பாருங்க, தானம் பண்றதுல மரியாதை குறைச்சலா பண்ணக்கூடாது, விளையாட்டா பண்ணக்கூடாது, அலட்சியமா பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அதுக்கப்புறம் அது பந்தி வஞ்சனை பண்ணக்கூடாது. அவளுக்கு என்ன சாப்பாடோ உயர்ந்த தீட்சிதால் ராஜாக்கள் விவிஐபிக்கு என்னவோ அதே தான் எல்லாருக்கும். தனித்தனி சமையல் தான், ஆனா அங்க என்ன மெனு கொடுத்துருக்காரோ அதே மெனு. அங்க வந்து இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், அங்க ஐயருங்க சாப்பிட்ற இடத்துல நல்லா கிடைக்கிறதுன்னு அங்க நல்லா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போயிடுவான். ஒருத்தர் உபன்யாசத்துல சொன்னான், அவத்துல வேலைக்காரி யாரு வந்தாலும் 6 மாசம் இருக்காலாம் வேலை செய்யறாளா. 6 மாசம் வச்சுன்னா நன்னா சம்பளம் கொடுக்குறா, எல்லாம் கொடுக்குறா, வந்து அதுக்கப்புறம் நீடிச்சு நிற்க மாட்டேங்கிறா, போயிடுறாளா. ஏன் ஒருத்தர் கூட நிற்க மாட்டேங்கிறா, ஒருத்தர் சண்டையும் போடுறது இல்லை. இவன் உனக்கு வேலைக்காரி ஏன் போயிடுறா, இவனுக்கு பொறுமையே போயிடுதான். ஏதோ நம்ம வந்து 4 வருஷம் ஆச்சு இங்க வீடு, இந்த புது வீட்டுக்கு வந்து இது 6 வேலைக்காரி மாத்தியாச்சு, என்னென்ன புரியலன்னு இந்த கடைசியா வேலைக்காரி வந்து வேலை பார்த்து என்னம்மா போறேன்னா, ஐயர் எல்லாரும் என்ன சொல்லிட்டு போறேன், ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போறேன், ஐயர் வீட்டுக்கு வேலைக்கு போறேங்கிறாடா. ஏன் அப்புறம் தான் கேட்டேன், என்னம்மா ஐயர் வீட்டுல வச்சிருக்கு, இன்னும் நாங்க கொடுக்குற சம்பளம் தானே கொடுக்குறாங்க, நீ கூட கொடுத்தா விட எவ்வளவு கூட கொடுக்க போறா அப்படின்னா, ஐயர் வீட்டு சாம்பார் மாதிரி உங்க வீட்டு சாம்பார் அப்படின்னு சொன்னான். அதனால ஐயர் வீட்டு சாப்பாட்டுக்காக ருச்சி பிடிச்சி இழுக்கிறது போயிடாலும் ஆகையினால அந்த ருச்சியில பேதம் இருக்கக்கூடாது. பண்டங்கள்ல உபச்சாரம் பண்றதுல பேதம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உபச்சாரம். அதனால எல்லாரும் திருப்தியோட இருக்கணும். அந்த திருப்தியே வெள்ளையா எல்லாருக்கும். அப்படி சாப்பிட்டு இருக்கா எல்லாரும் அப்படின்னாரா. அடுத்த ஸ்லோகம் பாருங்க, ரொம்ப அழகு. ஒருத்தராவது இது பண்ணலாம், யார் எப்போ வந்தாலும் கேட்டாலும் 24 மணி நேரம் சாப்பிடலாம். தீயதாம் தீயதாம் மன்னம் வாசஞ்ச விவிதானிச்சா இதி சஞ்சோதிதாஸ்தத்ர ததா சக்ருஹு அநேகசஹ. கணக்கற்ற பேர் அவ அங்க நின்றுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தீயதாம் தீயதாம் மன்னம், அந்த அனது வந்து தீயதாம் தீயதாம் கொடுங்கோ கொடுங்கோ, யாரு இல்லைன்னு வரக்கூடாது. அவன் போர், எனக்கு போர் உனக்கு வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டோம், அங்க சாப்பிட்டோம் இங்க சாப்பிட்டோம், அப்படி வாங்கோ வாங்கோன்னு இந்த ஜவுளி கடையில எல்லாம் எங்க ஊர்ல தீபாவளி நேரத்துல ஐயா வாங்க, அம்மா வாங்க, தம்பி வாங்க அப்படின்னு அக்கா வாங்கன்னு கூப்பிடுவோம். அது மாதிரி வாங்கோ வாங்க வாங்கன்னு எல்லாரும் அவாவா தனித்தனியா வச்சிருக்கா இல்லையா சாப்பாடு. பாக்கசாலை எல்லாம் அங்கங்க டைனிங் ஹால்லாம் நல்லா ஊட்டுப்பறைன்னு வரணும். அது வந்து அங்கங்க தனியா எல்லாரும் கூப்பிடுறாளாம். சாப்பாடு வந்து இவர் அதுக்கு மேனேஜர் இருக்கான். இவர் யார் கேட்டாலும் அவளுக்கு வந்து குறைச்சலாவே போடக்கூடாது, போருன்னு சொல்ற வரையும் போடணும்.
அதுவும் தீயதாம் தீயதாம் மன்னம் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இரு. வாசாந்தி விவிதானிச்சா. அப்புறம் பக்கத்திலேயே மால், அந்த மால்ல அத்தனையும் இருக்கு, A to Z எல்லாம் இருக்கு. அங்க வந்து வாசாம்சி வஸ்திரங்கள் ஆபரணங்கள் யாரு எது கேட்டாலும் என்ன ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று விசித்தான் இல்லையா. இப்ப யாரானு காசிக்கு போனா கம்பளி வாங்கிட்டு வாங்குறா. அப்புறம் அங்க இப்ப இந்த ஊருக்கு போனாக்க நீங்க வந்து அழகாபேட் போனேன், அங்க பீங்கான் சாமான்லாம் நிறைய இருக்கும். இவர் போறதே ஏகப்பட்ட சாமான், குழந்தைகளை அழிச்சுன்னு போறான், இவன் மட்டும் போறவா சொல்லி வச்சிருவான். அங்கதான் இந்த பீங்கான் சாடிலாம் நன்னா கிடைக்குமா, எல்லாம் வாங்கிட்டு வாங்குவோம் அப்படின்னா. எல்லாமே இப்ப எல்லா ஊர்லயும் கிடைக்கிறது இருந்தாலும் இவாளுக்கு அந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வாங்குவோம் அப்படின்பா. கல்கட்டாவுக்கு போனா ரசகுல்லா வாங்கிட்டு வாங்குவோம் அப்படின்பா. எங்கேயானு போனாக்க இப்படி பிகானீர் வாலா போனேன்னா, நீங்க அங்க போனேன்னா, ராஜஸ்தான் அங்க போனேன்னா அந்த ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வாங்கோ அப்படிங்கிறா. இப்படி எங்க போனாலும் ஒவ்வொன்றும் இருக்குமோனோ. இங்க எப்படின்னா எல்லா இடத்துலயும் இங்க இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் எதை காமிச்சாலும் அது கொடுத்துரும். அதனால எந்த வகையும் அப்படியே கொடுக்கறா. அது தீயதம் தீயதம் மன்னம் வாசாந்தி விவிதானிச்சா இது சஞ்சோதிதாஸ்தத்ர ததா சக்ருர் அநேக இது சஞ்சோதிதா. அவாவால் அங்க தூண்டிட்டு இருக்காங்க, சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவாவா எத்தனை தடவை சாப்பிடுறது, அதை 2 தடவை 3 தடவை சாப்பிடலாமும் இருக்கான். அப்படி சாப்பிட்டா கூட அவனுக்கே முடியலையா. அப்படி சாப்பிட்றவனுக்கே ஏன்னா உங்களுக்கு சமைக்கிறது பெரிய விஷயம், அதை விட சாப்பிட்றது பெரிய விஷயம், அதை ருசிச்சு சாப்பிட்றது அதை விட பெரிய விஷயம், பரிமாறுறது பெரிய விஷயம். அது இங்கிருந்து தெரிஞ்சு அது பரிமாறணும், அவ எதை சாப்பிட்றான் அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்லோகம் அவ்வளவு சாரபூதமா அந்த தானம் எப்படி பண்ணணும், அன்னதானம் எப்படி பண்ணணும், வஸ்திரங்கள் எப்படி பண்ணணும், எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல். ஏன்னா நம்ம ஒரு கர்மா ஆரம்பிச்சோன்னு வச்சிருந்தோம். லம்பாத்திலேயே எங்க அப்பா சொல்லுவ, நம்ம கல்யாணம் இருக்கு பத்தியில, கல்யாணம் பண்ணோம்னா அது வந்து 3 பேர் திருப்தியா போகணுமா. அவன் வந்து மனசுல வந்து ஒரு குறை வச்சுட்டு போகக்கூடாது, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு போகக்கூடாது. சமயக்காரம் அவ திருப்தியா போகணும், வந்தவா திருப்தியா போகணும், வந்தவாளுக்கு சன்னா சாப்பாடு போட்டு திருப்தியா போகணும். நான் மேலக்காரம் நாதஸ்வரகாரம், அவன் தானே மங்களவாத்தியம் வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் பிசிறின்னு இருக்க கூடாது. அவன் வந்து 5000 ரூபாய் கேட்டான், அவன் இன்னும் கேட்டுட்டு நீ வந்து கூட கொடுத்து சந்தோஷமா அவன் போகணும். சமயக்காரம் மேலக்காரம் வந்தவா கல்யாணத்துக்கு வந்த உறவுகாரா விருந்தினர்கள் இருக்காளே, அவன் 3 பேர் திருப்தியா போகணும், சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவ கேட்டாலும் இன்னும் பட்சண பேக்கெட் இன்னும் 2 கொடுங்க, எங்க இடத்துல குழந்தைகள் இருக்குன்னு கேட்டா கூட கொடுத்துடணும் இல்லையா. இப்பதான் பட்சணம் எல்லாம் டப்பாலேயே போட்டு எல்லாம் கொடுத்துடுறாள். அதனால யாரு எது கேட்டாலும் தாம்பூலம் கொடுக்கறதோ வெத்தலை பாக்கு கொடுக்கறதோ எல்லாத்துக்கும் அந்த 3 பேர் எவ்வளவு கல்யாணம் பண்ணிருக்காளே. அதனால எல்லாருக்கும் திருப்தியா அவாவ கேட்கறத கொடுத்துடணும், கேட்டாலும் கேட்காமலே கொடுக்கணும், கேட்க வேண்டியப்பா 3 பேர் திருப்தியா போகணுமா. இல்லைன்னா அவன் மனசு வருத்தத்தோட போனான்னு வச்சுக்கோ, இன்னையா இந்த வீட்டுக்கு வந்து நம்ம மங்கள வாத்தியம் நான் இல்லாட்டா கல்யாணம் நடக்குமா, இல்லை சமயக்காரன் அவன் நினைக்கலாமோனோ, இந்த சமயக்காரன் நான் நன்னா சமைச்சு போடலன்னா இத்தனை பேர் ருச்சி சாப்பிட்டுருப்பாளா. அடுத்தாங்க அந்த வந்து சாப்பிட்டு போனவாள்லாம் என்னமா இருந்து பந்தி உபச்சாரம் பண்ணினா, சமையல் தான் எப்படி இருந்தது, எல்லாம் நன்னா சாப்பிட்டோம் அப்படின்னு திருப்தியா ரொம்ப நன்னா. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ பிரதம்னே வச்சுக்கோங்களேன், ஏகாதசி பிரதம்னு வச்சுக்கோங்களேன், விரதம் இதுல சாப்பாட்டில் தான் பூர்த்தியாது, பாரணையில தான் பூர்த்தியாது. இதுக்கு விரதத்துக்கு ஏகாதசி விரதம்னு பேரு இல்ல, துவாதசி விரதம் பேரு. ஆனா அது ஏகாதசி இன்னைக்கு பட்டினி இருக்கும், துவாதசியில பூர்த்தியாதான் அதுக்கு பேர் வைக்கிறது. அது மாதிரி இது துவாதசி விரதம், அது பாரணையில தானே பூர்த்தியானது. அது மாதிரி அந்த எதுக்கும் அந்த சாப்பாட்டில் போஜனம், அந்த போஜனம் பண்ணிய கடைசியில என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும், சின்ன ஃபங்க்ஷனா இருக்கட்டும் பெரிய ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அதுக்கு நல்லா சாப்பாடு போட்டு பண்றது தானே அது பூர்த்தியாகுது. அதுக்காக சொல்றாரு அவர் எப்படி இருக்காங்க அது பாருங்க. அன்ன கூட்டாச்ச அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அன்ன கூட்டாச்ச பகவோ திருஷ்யந்தே பர்வதோபமா திவசே திவசே தத்ர சித்தஸ்ய விதிவத்ததா. எல்லாம் முறைப்படி இருக்காங்க. எப்படி இருக்குன்னா அன்ன கூட்டாச்ச பகவக, அன்ன கூட்டங்கள்
நிறைய அப்படி எப்படி இருக்குன்னா அன்னக்கூட்டம். ஆமா திஷ்யந்தே பர்வதோபமாக அங்கங்க மலை மாதிரி குடிச்சு வச்சிருக்காங்க அன்னம். ஆக இப்ப என்ன தெரியுது, இப்ப என்னமோ நார்த் இந்தியால எல்லாம் ஏதோ சப்பாத்தி நம்ம ஊர் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க ரிஷிகேஷ்ல சுவாமி தயானந்த ஆசிரமத்துல தங்கி 15 நாள் தங்கி இருந்து எங்க வாத்தியாரோடு போகிறோம் அங்க புராண ஜாட்டியில. இப்போ அவ வந்து இந்த சாதுக்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிடுவான். ஸோ அவர் தயானந்தாவும் எங்களோடய தான் உட்காந்து சாப்பிடுவார். எல்லாருக்கும் சப்பாத்தி தான் வைப்போம். முதல்ல கடைசியில தான் சாதம் கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு அது வைப்பான். சப்பாத்தி ஒரு சாவல் வைப்பான். அந்த சாதம்லாம் என்ன பண்ணுவான்னா அதை வந்து சப்பாத்தி எல்லாம் அப்படியே அப்படியே கிள்ளி 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 ஊற்றி போட்டுன்றா. அது ஒரு மலை மாதிரி ஒரு அவங்களுக்கு இலை போட்டிருக்காளா, இலையில பெருசா இருக்கும். அதுல அவன் ஒரு 4 கரண்டி அங்க வந்து டால் விட்டுருவான். இந்த 4 கரண்டி டால் அது இலை விட்டுருவான். அது ஊறிண்டு அதை சாப்பிடுவான். அப்போ ஒரு சாது சொன்ன, என்ன இருந்தாலும் உங்க ஊர் மாதிரி ஆகாது அப்படின்னா. என்னடான்னு கேட்டா அப்போ அவர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, பரிசேஷனம் பண்ணணும், சுத்தி பரிசேஷனம் பண்றோம். இந்த சப்பாத்தியில என்ன தருது, பிராணாய பண்ண முடியுமா? அன்னத்துல தானே பண்ண முடியும். அதனால இங்கேயும் ஒரு காலத்துல அன்னம் தான் இருந்திருக்கு. இது ஏதோ 1200 வருஷ காலம் முஸ்லிம்கள் படையெடுப்பு அந்த ஆட்சியில எல்லாம் மாறி போயிடுது அப்படின்னுட்டு அவர் சொன்னார். அப்போ அங்க அண்ணன் இங்க பிரமாணம் இருக்கு பாருங்க. அயோத்தி நார்த் இந்தியா இமயமலையோட தாழ்வரையில தானே இருக்கு. அன்னக்கூட்டம் இருக்குன்னாக்க இன்னைக்கு பஞ்சாப்ல தானே ரைஸ், பஞ்சாப்ல தானே ஃபேமஸ் ரைஸ் சொல்றோம். அங்க வடக்கே இல்லாம இந்த அன்னக்கூடம் நெல் பயிரிட்டு இருக்கா, அரிசி பயிரிட்டு இருக்கா, அன்னம் தான் நிறைய பண்ணியிருக்காங்கிறது. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்கிறது தனி, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அரிசி சாப்பாடு அங்க இருந்திருக்கு. இப்பதான் ஏதோ மாறி போயிடுது. எல்லா இடத்துலயும் போட்டான்னு போடல இதுல அது போட. அதனால அவாவா அதனால சொல்றார், இவ வந்து அன்னக்கூட்டாச்ச பகவோ திருஷ்யந்தே பர்வதோபமா. அதனால அது அப்படி வந்து இந்த அன்னதானம் பண்ணாராம். அது வந்து அதோட இல்லை, இன்னும் சுவாரஸ்யம். இந்த 2 ஸ்லோகம் 13, 14 தான் ரசம். இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் இது வந்து சப்ளிமெண்ட் பண்றது பாருங்க, அதை பெருமைப்படுத்துறது. பின்னாடி பாருங்க 16வது ஸ்லோகம் பாருங்க, எங்க இருந்து வந்திருக்கான்னா எல்லா தேசங்கள்ல இருந்து வந்திருக்காராம். நானா தேசாத் அனுப்ராப்தா புருஷாகா ஸ்திரீ கணாஸ்ததா அன்னபானைஹி சுவிஹிதா தஸ்மின் யஜ்ஞே மகாத்மனः. மகாத்மாவான அந்த தசரதரான பண்ணுகின்றதான அந்த யஜ்ஞத்திலே நானா தேசங்கள்லேருந்து வந்திருக்கா. ஒவ்வொரு தேசங்களோட டேஸ்ட், ஒவ்வொரு தேசங்களோட சமையல் பண்டங்கள், ஒவ்வொரு தேசங்களோட ருச்சி மாறுபடும் இல்லையா? பெங்கால் ஒரு மாதிரி, தமிழ்நாடு ஒரு மாதிரி, கேரளா ஒரு மாதிரி, ஆந்திரா ஒரு மாதிரி. ஆந்திரால ரொம்ப காரங்கிறான், அவன் நெய் நிறைய சாப்பிட்றான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா இருக்குன்னு சொல்றான் இல்லையா? அது மாதிரி அந்தந்த தேசங்கள்ல இருந்து வந்தா இருக்க. அதனால நானா தேசாது அனுப்பிராப்தா, எல்லா தேசங்கள்ல இருந்து வந்த எல்லாருக்கும் யாருன்னா புருஷாக ஸ்திரீ கணாஸ்தா, அந்த புருஷர்கள் அவ பத்தினிகளோடு வந்திருக்கா. கனாகா எல்லாம் குழந்தைகள் வேலைக்காரர்களோடு வந்திருக்கா. அன்னபானைகி சுவிகிதாக, அவரவர்களுக்கு என்ன அன்னமோ பானம், பானம்னா சாப்பிட்றது, என்னென்ன சாப்பிடணுமோ அவளுக்கு ஒருத்தருக்கு டீ குடிக்க சாப்பிடும், ஒருத்தருக்கு காபி பிடிக்கலாம், ஒருத்தருக்கு பால் பிடிக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கலாமோ. அன்னமோ பானமோ எதா இருந்தாலும் சுவிகிதாக தஸ்மின் யஜ்ஞே, அது முறைப்படி அவளுக்கு என்ன வேணுமோ என்ன பிடிக்குமோ அது பண்ணியிருந்தாலும் அவாவா டேஸ்ட். அதாவது இது தமிழ்நாடு பிளாக் தனி, ஆந்திரா பிளாக் தனி, அதை வந்து கேரளா பிளாக் தனி, பெங்கால் பிளாக் தனின்னு பிரிச்சுட்டா. அவாவா டேஸ்ட்டுக்கு அங்க அவ சாப்பிடலாம் சொல்றாரு. அன்னம், அதனாலதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க, அன்னம் ஹி விவிதிவது ஸ்வாது பிரசம்சந்தி த்விஜர்ஷவாஹ அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்தா இது சுஸ்ராவ ராகவஹ. கடைசியில பிராமணா தான் போஜன பிரியாங்கிறதுக்கு இதுதான் இங்க சொல்லிட்டேன். என்ன சொல்ற, அன்னம் ஹி விதிவது ஸ்வாது, முறைப்படி போட்டாலாம். அதாவது அவளுக்கு என்ன ருச்சியோ அதை போடுறான். அதுல விதிவத்து
முறைப்படி போட்டா ஆச்சாரத்துக்கு பங்கம் இல்லாமல்னு அர்த்தம். என்ன இது வந்து இப்படி இருக்கான் அப்படின்னா, ரெண்டாவது நீட்டா பண்ணணும் இல்லையா? நீங்க ஹோட்டல்ல போனீங்கன்னா சமையல் கட்டு பக்கம் போகக்கூடாது, பார்க்க கூடாது. அவன் வந்து தோசை கல் பெரிய கல் போட்டிருப்பான் அடுப்பு மேல, அட் ஏ டைம் 10 தோசை பார்க்குற மாதிரி அவன் நெத்தி வேர்வை வழியை எடுத்து போடுவான், எண்ணெய்க்கு மேல அதை போட்டுருவான். அது சொல்றது சத்தம் கேட்கும். அவன் என்ன எண்ணெயோ அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆயிருக்கும். முதல் நாள் வச்ச இரும்பு சீட்டில வச்ச எண்ணெய் மேல மேல அது இருக்கும். அது மாதிரி இல்லையா? அதனால இங்க சொல்றாரு அவர், அன்னமிகி விதிவத்து முறையா பண்றாளாம். அவா டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்த வாழ்க்கையுடைய ருச்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமா நடக்கிறது. அவன் ஒரு சின்ன குச்சி வழக்கம் நம்பத்துல வழக்க மாதிரி வச்சிருக்கோம், அதை வச்சுதான் தோசைகள்ல அதான் அதுக்குன்னு தனியா வச்சுட்டு இருக்கான். அதனால தெரு கூட்ட மாட்டான். ஆனாலும் கூட அது வந்து என்னைக்கு ஆதி நாள்ல இருந்து அது இருக்கும். அடுப்பு கறி முழுக்க புகை முழுக்க அதுலதான் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் பக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அது நீங்க என்ன பண்ணுவோம், தேய்ச்சி தொடுத்தா வச்சுப்பான். அவன் சாப்பிட மாட்டானாங்க, அதனால அது பரவாயில்ல. ஆமா ஆமா கடைசியில பாக்கிட்டாங்க அவன் ஆத்துக்கு வந்துடுவான் சாப்பிடுறதுக்கு. அதனால நான் அன்னம் கி விதிவது சுவாது என்ன சுவாது அப்படின்னா, சுவாதுனாக்க எல்லாம் சாப்பிடுற மாதிரி ரொம்ப டேஸ்டி, அவ்வளோ டேஸ்டியா இருந்துதான். எல்லாரும் பிரசசம்தி. ஆனா இதை எல்லாரும் கொண்டாடுறா. இருந்தாலும் கூட பிராமணா தானே போஜன பிரியான்னு. இப்ப அது வந்து பிரசசம்சி த்விஜர்ஷபா, அவா நன்னா இருக்குன்னு சொல்லணும். பிராமணா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாதான். இந்த திருச்சி வத்துல நாகைநல்லூர்னு இருக்கு. இந்த நாகநல்லூர் சமயக்காரான்னு ஒரு கோஷ்டி இருக்கா. கும்பகோணம் கோஷ்டி ஃபேமஸ். இந்த நாகைநல்லூர்னா அவ ரசம் வச்சாருன்னா தெருமுழுக்க வாசனை அடிக்கும். அவன் எல்லாரும் நாகநல்லூர் சமயக்காரான்னு அவத்தரும் சமயக்கட்டுலதான் எல்லாரும் இருப்பா. முகூர்த்த இடத்துல இருக்க மாதிரி அவனுடைய எல்லாத்துலயும் அவ ஃபேமஸ். அந்த சாம்பாரோ ரசமோ அது திருச்சியில இருந்து குளித்தலை இந்த பக்கம் போற வழியில இது பக்கத்துல தான் இருக்கு நாகைநல்லூர்னு. இங்க கூட கல்யாணத்துக்கு கூப்பிடுற போது நாகநல்லூர் சமயக்காரனெல்லாம் கூப்பிட்டு இது பண்றவெல்லாம் இருக்கா. அவ வந்து அது எல்லாரும் பிராமணால தான் இருப்பாங்கிறது அது ஒரு பக்கம். அதோடு மட்டும் இல்ல, நாகைநல்லூர்னு அவ ஃபேமஸ். அந்த சமையலுக்கு அது வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதுக்காக எல்லாம் பண்ணணுமோனோ அதுக்காக எல்லாம் அது பண்ணியிருக்கா. நாங்க வந்து கும்பகோணத்துல அப்போ அக்னிஹோத்திரம் இருந்தார். அவருக்கு பாவம் அப்போ ஒரு கால் எடுத்துட்டேன், ரொம்ப அக்யூட் டயபெட்டிக்கா போய் பாவம் அதோடயே வந்து இருந்தார். நாங்கள் ஒரு வாரம் கும்பகோணம் சங்கர மடத்துல வேத சதஸ்ஸு நடத்திட்டு 4 வேதத்துக்கும் இந்தியாவிலேருந்து எல்லோரையும் கூப்பிட்டுருந்தது. அதில் வந்து என்ன பண்ணிட்டான்னாக்கா மாத்வா வைஷ்ணவாஸ் மாத்தார் வரணும். இந்த பக்கம் மடம் பெரிய இடம் மடம். அதுக்கு இந்த சைடில் பெரிய வீடு, அதுவும் மடத்தை சேர்ந்தது. அதுக்கு அந்தண்டையும் 2-3 வீடு எல்லாம் மடத்தை சேர்ந்தது தான். அதுக்கு அந்தண்ட காளகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த மடத்தில் வந்து எல்லாருக்கும் பகுலம். அதுக்கு வந்து பெரிய சமையல் கூப்பிட்டுருந்தோம், ரொம்ப ஃபேமஸ் சமையல். அந்தண்ட சமையலுக்கு வைஷ்ணவாளுக்குன்னு தனியாக பக்கத்து கட்டடத்தை இது பண்ணியாச்சு. ஏன்னா வைஷ்ணவா இந்தியில் சாப்பிட மாட்டாளே, அதுக்காக வைஷ்ணவா சமையல் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே பாட்டராச்சாரியார் தெருன்னு இருக்கு, அங்கே அவன் தான் லீடர். அவன் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, என்னமோ ஒரு தேசிகன்னு சொல்றது, வடகிழக்காரர் தான். ரொம்ப நன்னா சமைப்பான். அது வைஷ்ணவா சில ஸ்வீட்டில் சில பண்டங்கள்ல வைஷ்ணவா எக்ஸ்பர்ட்டு. இப்போ புளியோதரைனாக்க அக்கார வரிசல்னாக்க அது அதுல வைஷ்ணவா தான் அதுல எக்ஸ்பர்ட். ஆமா அது பண்ணிருக்கா, அது பண்ணிடும். அதுக்கு அடுத்த வந்து மாத்வா இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வந்து சென்ட்ரலைஸ்டாக வச்சுட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் அவன் வந்து என்னென்ன வேணுமோ கிடைக்காதோ இல்லை இங்கே வந்து அவன் எடுத்துன்னு போயிட்டு இருக்கலாம், வாங்கிட்டு போகலாம். அதுக்கு 2 பேர் பாத்தியமாலாம் போட்டு வச்சுருந்தோம். ஆனந்தாண்டபுரத்துலேருந்து வந்து அவர் எல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துடுவார். அந்த மாத்வாளுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனித்தனியாக சாப்பிடணுங்கிறதுக்காக தனித்தனியாக பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தா 2 நாள் ஆச்சு. ஏன் சமயக்காரன் வந்தான், என்னடா இது இவ்வளவு தானே வந்திருக்கா, இத்தனை மணி தான் இருக்கா, நீ மணிக்கு எல்லாம் ஆயிடுத்துங்கிற, ஸ்வீட் ஆயிடுத்துங்கிற, அது ஆயிடுத்துங்கிற. நான் என்ன பண்ணுறதுன்னா
பக்கத்துல இருக்கிறாங்க ஐயங்காரெல்லாம் இருக்காங்க அண்ணன் அந்த ராயர் எல்லாரும் இங்க பண்றது சாப்பிடுறது நல்லா இருக்கு இங்க வந்துட்டா அதுக்கு பேரும் அங்க வந்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அங்க சாப்பிடலன்னா வெய்வான். இந்த சமயக்காரர் வந்து பயம் வித்வான்கள் தான் ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவா சுயம் பாக்கியா இருக்கிறவாளுக்கு தனியா கொடுத்துட்டோம். அவ கும்பிட்டி அதை வச்சுன்னு பண்ணிடுவா. மற்றபடி சமைச்சு சாப்பிட்றவாளுக்கு மாத்துவா தான் ஸ்வீட்டில் பேரை என்ன பண்ணிட்டா. அப்புறம் இருந்த டெக்னிக் என்னடான்னு தெரிஞ்சுட்டு மாத்துவாதான்னு ஸ்வீட்டில் எக்ஸ்பர்ட்டு இங்கே ஸ்மார்ட்டாக சமையல்காரன் இருக்கானே இவன் வந்து மாத்துவாள்கிட்ட சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு 2 ஸ்வீட்டு, ராத்திரிக்கு ஒரு ஸ்வீட்டு, மத்தியானம் ஒரு ஸ்வீட்டு அவனை பண்ண சொல்லிட்டான். அவன் பண்ணிட்டு இங்கேருந்து சாம்பார் வடை ரசம்னா இங்கேருந்து ஏன்னா எல்லாத்துக்கும் 3 வீடுக்கும் லிங்க் உண்டு. 3 வீடுக்கும் பின்னாடி எல்லாம் ஒரே இதுதான். கொல்ல பக்கமாக போயிடலாம் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் ஸ்வீட் எல்லாம் அங்கேருந்து வந்துட்டு அவன் வந்து இருந்தாலும் மாத்துவா வைக்கிற சாம்பார் ரொம்ப வசதி. அங்கே ஆராதனை எல்லாம் நடக்கும். அவன் வந்து அப்படியே முரத்துல தான் தள்ளுவான் சாப்பாடு. மாத்துவாலாம் ராகவேந்திர சுவாமிகள் குருவோட அதிஷ்டானம் எல்லாம் கும்பகோணத்தில் இருக்கும். முரத்துல தான் தள்ளுவான். முரத்துல அப்படி தள்ளினா எல்லாரும் வாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ல நெய் எண்ணெய் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுவான். ஏன் அந்த சாம்பார்லாம் சாப்பிட்டா அவ அந்த டாம் கட்டி சாத்தி கட்டி சாம்பார் ஏதோ பாத்தி கட்டி அப்படி எல்லாம் சாப்பிடுவா. அவளுக்கு அங்க அப்போ வந்து உத்தரத்துலயும் சமைக்க மாட்டான். ஆராதனைன்னா விஜயேந்திர சுவாமியின் மடத்துல சோலைப்பா மௌலித்தருன்னு இருக்கு. சோலைப்பா எத்தனை பேரும் பிராமணா தான். ஒத்துராத்துலையும் அவன் ஸ்மார்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கட்டும். அவள் இருக்காங்க கூட அவத்து மாமி தான் இங்கே வந்துடுவா. அது முழுக்க வைதிகம் இருக்கிறது. வைதிகம்லாம் அவாவா இங்கேயான வெளியில போயிடுறா சாப்பிட்றதுக்கு. மாமி மட்டும் தானே இருப்பான். மாமி என்ன பண்ண போறா, இவர் சாப்பிடல ஆற்றுல துணிலேன்னுட்டு ஏதோ பண்ணிடுவா. ஆனால் இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு அவளோட சாம்பார். இன்னைக்கும் கூட கர்நாடகாவில் ராயர்கள் பண்றது ஸ்வீட்டும் இந்த சாம்பார் இதெல்லாம் ரசம்லாம் அவள் தானே அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா. அது மாதிரி அங்கே பண்ணினாக்க என்னாச்சுன்னா இவ இப்படி வந்து எல்லாத்தையும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டா. தெரியாத அப்புறம் தான் சொன்னேன். அப்புறம் அது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டவர் ஐயாசாமி பேர். அப்புறம் போய் சொன்னேன், ஏன்னா இப்படி இருக்கே இந்த அக்னிஹோத்திரம் வாய் பிராமணம் போஜன பிரியா. அவர் அக்னிஹோத்திரம் சொல்ல நான் பக்கத்தில் இருக்கேன். போஜன பிரியா சாப்பிடட்டுமே. 3 இடத்துலையும் சாப்பிட்றவெல்லாம் இருக்கான். சாப்பிட விடு, சாப்பிடட்டும். நீ நானும் சாப்பிட முடியாது, அவன் சாப்பிடட்டும். அதனால இதில் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால அன்னம்கி விதிவது சுவாது பிரசம்சந்தி திஜர்ஷவாஹ. அந்த பிராமணர்லாம் பிரசம்சந்தி கொண்டாடினாலாம். பிரசம்சந்தி ரொம்ப கொண்டாடினாலாம். அஹோ திருப்தாஸ்மானாலாம். அப்பாடா என்ன திருப்தி. அது வயிற்றுக்கு திருப்தி, அது வந்து நாக்குக்கு திருப்தி, எல்லாத்துக்கும் திருப்தியா. அது அது கண்ணுக்கும் திருப்தியா இருக்கணும். இந்த ஸ்வீட்டு கடையில வச்சிருக்காங்க, அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க, அதை பார்த்தாலே நம்மளை பிடிச்சி இழுக்கிறது தோணும். அந்த ஸ்ட்ரீட் ஸ்டால்ல பெரிய ஹோட்டல்ல எல்லாம் வச்சிருக்கானே பிடிச்சி இழுக்கிறது. போடுற போதும் காதுக்கு இனிமையா பேசி போடணும். அதனாலதான் திருப்தா எல்லாத்திலையும் திருப்தி. கண்ணுக்கு இனிமையா அந்த சாதம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு கலர் இருக்கு பார்த்தீங்களா. அந்த ஸ்வீட்டுக்கே எத்தனை கலர் பண்றாங்க. இன்கிரீடியன்ட் ஒன்னா இருந்தா கூட ஒரே கேக்ல எத்தனை கலர் போட்டு பண்றான். அது மாதிரி அது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும். காதுக்கு குளிர்ச்சியா பேசிட்டே அதை போடணும். கண்ணுக்கு ரூபத்துக்கு அழகா அந்த போடுற பண்டம் இருக்கே அது அழகா இருக்கணும். பரிமாறுறது அழகா இருக்கணும். பரிமாறணும். அதை கண்ணுக்கு அழகா. சில பேர் பக்கத்துல உட்காந்து இங்க சாப்பிடவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நீங்க மோர் சாதத்துக்கு வந்துடுவே, அவர் அப்பதான் பார்த்துக்கிட்டு பேர் சாம்பார் சாதத்துக்குன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லை, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கறி போட்டு எல்லாத்தையும் சில பேர் சாப்பிடுவா. ஆமா சில பேர் சாப்பிடுவா. அது உறிஞ்சி சாப்பிடுவா. அது பிராமணால தான் ஜாஸ்தி. மற்றவாழ்கிட்ட அவ்வளவு உறிஞ்சி சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் இந்த சுத்தி இலையில இத்தனை ஐட்டங்கள் பரிமாறி இருக்காருனாக்க அதை எடுத்து சாப்பிட்றது இலை முழுக்க ஒன்னாக்கி அது மாதிரி இல்லாம என்ன சாப்பிட்றது இருக்கணும். அதெல்லாம் ஒரு ஆர்ட். எல்லாமே ஆர்ட் இல்லையா. அதுக்காக அதனால சொன்ன அஹோ திருப்தாஸ்ம பத்ரந்த். எல்லா இன்ஜினியர்களுக்கு திருப்தியா இப்படி சாப்பாடு போட்டானே அவன் பத்ரம் தான்.
அந்த ராஜா நன்னா இருக்கட்டும். அந்த ராஜாவை என்ன மனசோட நல்ல மனசோட இப்படி சாப்பாடு போட்டானோ அவன் என்ன மனசுல நினைச்சிருக்கானோ இந்த காரியம் பூர்த்தி ஆகும். தர்மம் இதானே தர்மம், பூர்த்தி ஆயுதத்தே அவருக்கு. அதனால அது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு பெரியதான ஒரு ரகசியங்கள் தர்மத்தை இங்க எடுத்து சொல்றார். இப்படி அந்த யஜ்யம் எல்லாம் நன்னா பூர்த்தியாச்சு. பூர்த்தி ஆகிற போது அதுக்கு அந்த பாயச பிரதானம் வருது. அந்த அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். அந்த தேவ புருஷன் ராஜாபத்திய புருஷன் பாயசத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பிறகு அப்போ வானத்துல அவிர்வாகம் வாங்கிக்கிறதுக்கு வந்த தேவர்கள் எல்லாம் கூடி எல்லாரும் பேசிட்டு இருக்கிற போது அந்த பகவானும் அங்க ஆவிர்பவிக்கிறார். பகவான் விஷ்ணுவும் ஆவிர்பவிக்கவும் எல்லாரும் பகவானை சரணாகதி பண்ணி இந்த மாதிரி ராவணனாலே நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த ராவண வதத்துக்கு நீங்க எதான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ கூட பகவான் என்ன பண்றார், ரொம்ப சந்தோஷம், நீங்கெல்லாம் எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி தசரதர் அஸ்வமேதியாகம் பூர்த்தி பண்ணிட்டு புத்திரகாமேஷ்டி பண்றார், அதுக்கு தான் நாங்கள் அவிர்வாகம் பார்க்க வந்தோம், எங்களுக்கு இங்கேருந்து போறதுக்கே மனசு வரல. அதாவது முதல்ல பூமியில இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லா திருப்தியா பண்ணான்னா தேவர்களுக்கு அங்க கொடுக்கறதான எந்தெந்த தேவதையை குறித்து அபிர்வாகம் கொடுத்ததோ அவரும் பரம திருப்தியா இருக்காளாம். நாங்க பரம திருப்தியா இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாலாவா, இது மட்டும் நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டார். பெருமாள் சொன்னார், இப்படி நீங்கெல்லாம் திருப்தியா இருக்க, இவரும் தர்மத்துக்கு மாறுபடாம இந்த யஜ்யம் பண்ணியிருக்கா, அவர்த்தையே நான் அவதாரம் பண்ணிடுறேனே அப்படின்னு பகவான் அடுத்த சர்க்கத்துல பாருங்க, 15வது சர்க்கத்துல 19வது ஸ்லோகம் பாருங்களேன். தர்மஜ்யஸ்ய வதான்யஸ்ய மகர்ஷி சமதேஜசகா தஸ்ய பார்யாசு திஸ்ருஷு ஸ்ரீர்கீர்த்தி உபமாசு ச விஷ்ணோः புத்ரத்வமாகச்ச கிருத்வாத்மானம் சதுர்விதம். தேவர்கள் சொல்ல நீங்க இவத்தையே அவதாரம் பண்ணணும். ஏன் பகவான் அவதாரம் பண்ணணும்னாக்க அங்க குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? என் சித்தத்துல பகவான் ஆவிர்பவிக்கணும், பகவான் நிற்கணும்னா என் சித்த சுத்தமா இருக்கணும். அதனால நீங்க இந்த தசரதருக்கே பிள்ளையா பிறந்து மனுஷனா பிறந்து நீங்க மனித தேகத்தோட இருந்து நீங்க இந்த ராவணனை வதம் பண்ணணும். ஏன்னா அவன் கேட்டிருக்கான், மனுஷனை தவிரன்னு கேட்டிருக்கான். அதனால நீங்க அவதாரம் பண்ணணும். இது சரி, நான் அவதாரம் பண்றேன், இவங்கிட்ட நான் அவன் பிள்ளையா பிறக்கிறதுக்கான தகுதி எல்லாம் இருக்கோ அப்படின்னா தேவர்கள் சொல்றான், முதல்ல தர்மஜ்ஞஸ்ய லட்சணம் பாருங்க. இப்படி நாமும் இருந்தா நம்முடைய இதயத்துல பகவான் வருவார். தர்மஜ்ஞஸ்ய வதான்யஸ்ய, வதான்யனா கொடையாளி, பெரிய என்னமா தானம் பண்ணியிருக்கான், தர்மம் தெரிஞ்சவரா இருக்க, அதே நேரத்துல கொஞ்சம் கூட அல்பத்தனம் இல்லாமல் தான். ஏன்னா அந்த வம்சத்துல வந்தவன். ரகு மகாராஜன் கதையை கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அது போல வதான்யஸ்ய, அதோடு மட்டும் இல்லையா மகர்ஷி சம தேஜசகா, மகர்ஷி துல்லியமான தேஜஸோடு கூடியவராக இருக்காரு. இந்த தசரதர் இடத்துல நீங்க அவதாரம் பண்ணுங்க அப்படின்னா எத்த அவருக்கு யார்கிட்ட அவதாரம் பண்றதுன்னா இந்த வரைக்கும் 3 பேர்த்தையும் அவதாரம் பண்ணுங்க அப்படின்ட்டா தேவர்கள். யாருன்னா திஸ்ருஷு தஸ்ய பாரியாசு, தஸ்ய பாரியாசு திஸ்ருஷு, அவருடையதான பட்ட மகிழ்ச்சிகள் 3 பேரிடத்திலையும் நீங்க அவதாரம் பண்ணிடுங்கோ. அவ எப்படி சரி, அவளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அப்பாவுக்கு இத்தனை 3 குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இவன் 3 பேர் எப்படின்னா அவ ரொம்ப பரம பதிவிரதைகள். எப்படிப்பட்டவா தெரியுமா? ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்தி உபமாசுச்சா. ஹ்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹ்ரீனா வெட்கம்னு அர்த்தம். வெட்கம்ங்கிறது இயல்பிலேயே ஆண்களை காட்டிலும் ஸ்திரீகள்கிட்ட இயல்பாவே இருக்கிற குணம்னாலும் இங்க என்ன ஹ்ரீன்னா தர்மத்துக்கு மாறுபட்ட எண்ணம், தர்மத்துக்கு மாறுபட்ட காரியங்கள் செய்யறதுல வெக்கமா. கௌசல்யா அப்படி. ஆகையினால்தான் அவரிடத்துல ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு அவரிடத்துல ராமன் அவதாரம் பண்றார். அதனால ஹ்ரீஹி, கௌசல்யா தான் ஹ்ரீ. ஸ்ரீஹி யாருன்னா சுமித்திரர். சுமித்திரைக்கு இதை பண்ண பாக்கியம் என்னன்னா அவதான் நிஜமான ஸ்ரீ. ஸ்ரீனாக்க என்ன? லக்ஷ்மி சம்பத்து. சம்பத்து அது என்ன சம்பத்து? அது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, சத்ருகுணோ நித்திய சத்ருகுணா,
என்றெல்லாம் வந்து அயோத்தியா காண்டத்துல முதல் சர்க்கம் 2வது சர்க்கத்துல சொல்றாரு. அதுபோல எது ஸ்ரீன்னா பகவானுக்கு பகவானையே நம்பி அவரையே அடைக்கலமாக புகுந்த பகவத் பக்தனாயிருக்கிற பாகவதனான அடியவருக்கு இந்த 3 பேருக்கும் கைங்கரியம் பண்ற ஸ்ரீ 2 பேருக்கும் கிடைச்சது. அந்த 2 பிள்ளையை பெற்றவள் இவள். ஆகையினாலதான் இவள் ஸ்ரீ. ஆகையினால அவள் சொல்றா. ஒவ்வொரு பதமும் எப்படி அந்த வால்மீகி எவ்வளவு அழகா போட்டிருக்கா. ஹ்ரீ ஸ்ரீ எப்பேற்பட்ட இது. அடுத்தது சொல்ற கீர்த்தி. கீர்த்தி என்னன்னா ராமனு காட்டிலும் பரதனுக்கு தான் கீர்த்தி. குகன் சொல்றான். யார் வாக்குல இருந்து வருது? பரம பாமரனா இருக்கிற குகன் சொல்றான், 1000 ராமன் நின்கேள் ஆவரோ. 1000 ராமன் சேர்ந்தா கூட பரதனே உனக்கு ஈடாக மாட்டான் அப்படின்னு சொல்றாளே அந்த கீர்த்தி அவ கைகை. ஆகையினால ஹ்ரீஹி ஸ்ரீஹி கீர்த்தி. ஒருத்தர் பகவத் கைங்கரிய ஸ்ரீக்காக ஒரு பையன், பாகவத கைங்கரிய ஸ்ரீக்காக ஒரு பையன். 2 பையனையும் சுமித்திரை பெற்றுக் கொடுத்து அவதான் ஸ்ரீக்கு லட்சணமா இருக்காளாம். அதனால இந்த 3 பேர்ட்ட நீங்க 4 பிள்ளையா பிறக்கும் அப்படிங்கிறார். பாருங்களேன் வாக்கு. அவர் அப்படியே வந்து அப்படியே அத்ததாஸ்தூன்னு என்டாஸ் பண்ணிட்டார் பகவான். என்ன சொல்ற பாருங்க. தஸ்ய பாரியாசு திஸ்ருஷு ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்தி உபமாசு ச. 3 பேரும் இப்படி இருக்காளே அவர்களிடத்துல நீங்க விஷ்ணோஹோ புத்திரத்துவம் ஆகச்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. நீங்க உங்களை நாடா பண்ணிட்டு இந்த 4 பேர்ட்டையும் இந்த 3 பேர்ட்டையும் 4 குமாரர்களா பிறக்கணும். ஏன் இந்த 3 பேர்ட்டையும் 3 குமாரனா பிறக்கப்படாதுன்னா ஒருத்தன் பகவத் கைங்கரியத்துக்கு போனா பாகவத கைங்கரியத்தை யாரும் எடுத்து காமிக்கிறது? இதான் பாகவத கைங்கரியம்ங்கிறத எடுத்து காமிக்கணுமா வேண்டாமா? அதுக்காக இங்க பரதனுக்கு சத்ருகுணனும் அங்க லக்ஷ்மணன் ராமனுக்குமாக இங்க இப்படி 2 பிள்ளைகளை பெற்றால். அதனால அவள் தான் ஸ்ரீ. அவன் நீங்க வந்து தத்ரத்வம் மானுஷோ பூத்வா பிரபுத்தம் லோக கண்டகம். அதனால எங்களால ஒருத்தராலையும் வதம் பண்ணப்பட முடியாமல் இருக்கிற இந்த ராவணனை நீங்க தான் வதம் பண்ணணும். இப்படி அவதாரம் பண்ணி தத்திர துவம் மானுஷோ பூத்வா மனிதன் மாதிரி அவதாரம் பண்ணி நீங்க மாதிரி படால்னு போயிட்டு காரியம் முடிஞ்சுட்டுன்னு வந்துடக்கூடாது. நீங்க வந்து இதுவரையில் இத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மனித ஜாதியில பிறந்து மனிதர்களோட மனிதனாக இருந்து நீங்க இந்த காரியத்தை பண்ண வேண்டும். அதனால தஸ்ய பாரியாசு திஸ்ருஷுன்னு சொன்னமே அப்படி தத்திர துவம் மானுஷோ பூத்வா பிரபுத்தம் லோக கண்டகம். அந்த லோக கண்டகம்னா முள்ளு, உலகத்துக்கே முள்ளு போல் உரித்து கொண்டு இருக்கிறேன் அந்த தேவர்களால யாராலையும் வதம் பண்ணப்பட முடியாதவனாய் இருக்கிறேன் அந்த ராவணனை நீங்க வந்து வதம் பண்ண வேண்டும். அதுக்காக அவதாரம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ற. இந்த சூக்ஷ்மம் தசரத்துக்கு தெரிஞ்சிருக்கா? அவர் பாயசம் குடுக்குச்சு அது மாதிரி விங்கிச்சு கொடுக்குச்சு அவருக்கு தெரியல. அது பாயச பிரதானம் அடுத்த சர்க்கம். நாம அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அந்த பாயச பிரதானம் கொடுக்குற போது பிரிச்சு கொடுக்குறாரு. அது அந்த வால்மீகி பதமெல்லாம் ரொம்ப அழகா போட்டிருக்கார். அந்த பாயசம் அடுத்ததுல வரா பாயச பிரதானம் கொடுக்குறார். அந்த புத்திரகாமேத்தி யஜ்யம் முடிஞ்சு இப்போ இது பாயச பிரதானத்துக்கு முன்னாடி மேல இப்படி தேவர்கள் பிரார்த்தனை பகவான் ஆவிர்பவிச்சார். அதுக்கப்புறம் பகவானே பிராஜாபத்திய புருஷனா வரார் அப்படின்னுட்டு சொல்றது. அப்புறம் அந்த கலசத்தை கொடுக்குறார். அதை எடுத்துன்னு வந்து ஏன்னா 3 பத்தினிகளும் அங்கேயே இருக்கா. இன்னைக்கு அயோத்திக்கு அப்புறம் தானே போகிறா. இப்போ எல்லாரும் அந்த எங்க வாட்டத்தில் தானே தங்கி இருக்கா. அதனால அவருக்கு எடுத்துன்னு போய் இது 3 பேருக்கும் கொடுக்குறார் அவர் அப்படின்னுட்டு அதை சொல்றார். எப்படி கொடுக்குறார், எப்படி பங்கு பிரிச்சு கொடுக்குறார் அப்படிங்கிறதுல கூட தர்ம சூக்ஷ்மங்கள்லாம் எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து கொடுக்குறார். அவருக்கு புரிஞ்சு பண்றாரோ புரியாம பண்றாரோ உள்ள அந்தர்யாமியா இருக்கிற பகவான் அவரை பிரேரணை பண்ணி தசரதரை இதை அப்படி பண்ண வச்சுடுறார். அதுதான் அதனுடைய பெருமையான விஷயம். அதனால இப்போ 14 சர்க்கம் பார்த்தோம், 15 சர்க்கம் பார்த்துருக்கோம். சுமந்திரரோட சொல்லிடுறா என்ன அக்கா மண்டே இருக்க மாட்டேன். இல்ல சுமந்திரன் நான் அப்புறம் சொல்றேன். அந்த கதை சொல்ற பொட்டியில வச்சா இது பண்ணினா ராவணன் இது பண்ணது சொல்றேன். ஓ நீங்க திங்கக்கிழமையில இருந்து ஊருக்கு போன இல்லையா, நான் தனியாவே சொல்றேன். சுமந்திரனோட சரித்திரம் அப்ப 16வது சர்க்கம். தசரதனோட அவர் போய் ஓய்ந்து அந்த ஐலண்ட்ல